ரெக்கார்டிங் ஸ்டார்டட். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு வந்து ஆக்சுவலா டே 40 48. இன்னைக்கு வந்து ட்வின் டிலே டிடிபிஜி அப்படிங்கிற கான்செப்ட் இன்னைக்கு பார்ப்போம். நேத்து பார்த்த டாபிக் பார்த்தீங்கன்னா A3C பார்த்தோம். A3C பார்த்தோம். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து டே நம்பர் 48. டே நம்பர் 48 ட்வின் டிலே டிடிபிஜி இந்த டாபிக் வந்து இன்னைக்கு பார்ப்போம். இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஆக்சுவலா வந்து இன்னைக்கு வந்து 48th செஷனு. டே 1, டே 2, டே 3 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தோம். டே 4 டு டே 14 வந்து பைத்தான் பார்த்தோம். டே 15 டு டே 30 டே 29 மிஷின் லேர்னிங் பார்த்தோம். டே 30 டு டே 40 டீப் லேர்னிங் பார்த்தோம். டே 41 42 நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் பார்த்தோம். டே 43ல இருந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் பார்க்குறோம். இன்னைக்கு வந்து டே 48ல வந்து நிக்குது ட்வின் டிலே டிடிபிஜி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இன்னைக்கு வந்து நம்ம பார்ப்போம். நம்மளோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா bigdatahandson.com bigdatahandson.com. இதுல வந்து மெனுஸ்ல மீட்டப் அப்லோட்ஸ்ல வீடியோஸ் போனீங்க அப்படின்னு சொன்னா இதுக்கு அபவுட் அஸ் போனீங்கன்னா நீங்க நம்ம எங்களோட அபவுட் அஸ் பார்த்து படிச்சுக்கலாம். மீட்டப் வீடியோங்களோட பதிவிறக்கம் எல்லாமே இருக்கும். நீங்க அதுல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நேத்து என்னென்ன செஷன் வந்து நம்ம எடுத்திருக்கிறோம் எல்லாமே யூடியூப்ல கனெக்ட் ஆயிருக்கும், பார்த்துக்கலாம். அதே மாதிரி எங்களோட மொபைல் நம்பர் இல்ல வாட்ஸ்அப் நம்பர் வேணும் அப்படின்னு சொன்னா, லைக் மொபைல் நம்பர் வேணும் இல்ல வாட்ஸ்அப் நம்பர் வேணும்னா இதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். 978-988-424. இதுல நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா நாங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். இல்லாட்டி இன்னொரு நம்பர் எடுத்துக்கலாம், 9566182384. இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். எங்களோட யூடியூப் சேனல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா bigdatahandson.com தட்டினீங்கன்னா எங்களோட யூடியூப் சேனல் சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா வந்து நான் வந்து நேத்து வந்து 3 வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். டே 40, டே 41, டே 42 டீப் லேர்னிங் அல்ல ரெக்கமெண்டர் சிஸ்டம்ஸ். டே 41ல நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் இன்ட்ரோடக்ஷன், அப்புறம் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் தமிழ், அந்த ப்ராஜெக்ட் ராசான்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருப்போம். அதை 3 வந்து நம்ம போட்டிருப்போம். டே 40, 41, 42 இது 3 வந்து நம்ம போட்டிருப்போம். டே 43ல இருந்து நான் இன்னைக்கு வீடியோ லோட் பண்ணுவேன். இன்னைக்கு ஒரு 4 வீடியோ லோட் பண்ணிடுவேன். டே 43ல இருந்து டே 43, 44, 45, 46, 47 இன்னைக்கு நடக்க போற 48 வீடியோ. இன்னும் 6 வீடியோ பெண்டிங் இருக்கு. அதை இன்னைக்கு நாளைக்குள்ள எல்லா வீடியோஸும் ஆன் தி லைன்ல மேட்ச் பண்ணி நாங்க போட்டுடுவோம். இப்போ நம்ம செஷனுக்கு போலாம். இர்ஃபான் நீங்க கண்டினியூ பண்ணலாம். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிற அந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்கில் ஒரு டாபிக் இது TD3 அப்படின்னு சொல்லுவாங்க. TD3னா ட்வின் டிலேடு டிடிபிஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான நேமாக தான் இருக்குது. அதே மாதிரி இதோடைய இந்த ப்ராசஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் மற்ற அல்காரிதம்ஸை விட. ஸோ இது வரைக்கும் நம்ம A3C மாடலில் இல்லை நம்ம டீப் கன்வல்யூஷனல் கியூ லேர்னிங்கில் இதில் எல்லாமே வந்து காமனாக யூஸ் பண்ணுறது வந்து இந்த பாலிசி இட்ரேஷன் அண்ட் வேல்யூ இட்ரேஷன். ஸோ இந்த 2 இருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஒரு ஆக்ஷனை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ சேம் நம்ம A3Cயில் என்ன பண்ணியிருந்தோம், 2
பாலிசியும் சரி, வேல்யூவும் சரி 2மே யூஸ் பண்ணியிருந்தோம். சேம் அதே மாரி நம்ம TD3யும் பாலிசியும் யூஸ் பண்ண போறோம், வேல்யூ யூஸ் பண்ண போறோம். ஆனா, கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இதுல 2 கியூ நெட்வொர்க்ஸ் யூஸ் பண்ண போறோம். இப்ப நம்ம A3Cலயோ மத்த இதுலயோ ஒரே ஒரு கியூ மெட்ரிக்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னா, 2 கியூ நெட்வொர்க் யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? அதனால ட்வின் ஓகேங்களா? ஸோ இதுல வந்து ட்வின் டிலேயர்ட் DDPGல 3 ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுது. ஒண்ணு வந்து ட்வின் இருக்கு இல்லையா? ட்வின் எதுக்குன்னா, இதுல வந்து 2 கியூ நெட்வொர்க்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல பாருங்க. Q1, Q2 இருக்கு பார்த்தீங்களா? இது என்னன்னா 2 கியூ நெட்வொர்க்ஸ்ன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அதனால 2 கியூ நெட்வொர்க்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இதுல. அதுக்கப்புறம் 2வது ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து நம்ம டிலேய்டு அப்படின்ற ஒரு வேர்ட் வருது பாருங்க. ட்வின் அப்புறம் டிலேய்டு ஒரு வேர்ட் வருதா? ஸோ டிலேய்டு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈச் அண்ட் எவ்ரி எபாக்ஸ்க்கு அப்புறம் ஒரு எபிசோட் ஒரு எபிசோட்ஸ்க்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா வெயிட் வெயிட். ஓகே. ஒரு எபிசோட்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து நம்ம மாடல வந்து அப்டேட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த அப்டேட் ஃப்ரீக்வன்சிய தான் நம்ம இந்த டிலேய்டு அப்படின்னு சொல்றோம். அதாவது அ எவ்ரி ஸ்டெப்ஸ்க்கு பதிலா நம்ம அட்லீஸ்ட் 2 ஸ்டெப்ஸ்க்கு அப்புறம், இல்ல 20 ஸ்டெப்ஸ்க்கு அப்புறம் இந்த மாரி நம்ம அப்டேட் பண்றோம் இல்லையா? அது வந்து டிலேய்டு அப்டேட்ஸ். ஸோ இந்த மாரி டிலே பண்ணி நம்ம அப்டேட் பண்றதுக்கான இது வந்து 2nd ட்ரிக். ஸோ 3rd ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த TD3ல 3rd ட்ரிக்கா நம்ம நாய்ஸ் ரெகுலரைசேஷன் ஒரு ஸ்டெப் எடுப்போம். ஸோ நாய்ஸ் ரெகுலரைசேஷன் எதுக்குன்னா, நம்ம வந்து அந்த நம்மளுடைய ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறது இல்லையா? நம்ம கியூ நெட்வொர்க்ஸு, அத வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, ரெகுலரைசேஷன் ஸ்டெப் ஒண்ணு பண்ண போறோம். எதுக்காக பண்றோம்? ஓவர் ஃபிட்டிங் ஆகாம இருக்கிறதுக்காக. ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்டெப் இதுல பண்ணணுமோ, அது பேர் என்ன சொல்லுவோம்னா, சாஃப்ட் அப்டேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம பாராமீட்டர்ஸ் அப்டேட் பண்றதுல சாஃப்ட் அப்டேட் பண்ணுவோம். ஸோ அந்த ரெகுலரைசேஷன் பண்ணி அத அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதுக்காக அந்த ஸ்டெப்பு. ஸோ இதுல 3 ஸ்டெப்ஸ் நம்ம வந்து புதுசா இருக்கும். ஓகே. ஒண்ணு வந்து 2 கியூ நெட்வொர்க்ஸ் யூஸ் பண்ணுவோம். இன்னொன்னு வந்து டிலேய்டு அப்டேட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் 3வது வந்து பார்த்தீங்கன்னா, சாஃப்ட் அப்டேட் இருக்கும். அதான் ரெகுலரைசேஷன் ஸ்டெப் இருக்கும். ஸோ இதுல வந்து எனக்கு கிடைச்ச கோடு வந்து டார்ச்ல தான் இருந்துச்சு. அதாவது பைடார்ச். டென்சர்ஃப்ளோல கிடைக்கல. அது கிடைச்சது. ஆனா அது வந்து வெர்ஷன் 1.1ல இருக்கிற மாரி வந்துருச்சு. 1.xல. அது வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கும். செஷன்லாம் கிரியேட் பண்ணி ரன் பண்ற மாரி. ஸோ அது வந்து கொஞ்சம் நியூவா இருக்கும்னு நான் அது எடுக்கல. அதே மாரி டார்ச் பார்த்தீங்கன்னா, டார்ச் எடுத்திருக்கேன். அது ரொம்பவே ஈஸியா இருந்துச்சு. சிம்பிள் தான். அதாவது டென்சர்ஃப்ளோவை விட டார்ச் வந்து ரொம்பவே ஈஸின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ அந்த எக்ஸாம்பிள் நான் எடுத்திருக்கேன். இதோடைய கோடு வந்து ஒரு நிமிஷம். ஒரு GitHub ரெபாசிட்டரிலேருந்து தான் எடுத்தேன். ஈஸியா தான் இருந்துச்சு. மறுபடியும் டவுன்லோட் ஆகுது. ஓகே. லிங்க் அனுப்பிட்டேன். ஓகே. ஸோ அத நான் வந்து அது வந்து அந்த அது வந்து ஒரு மினி ப்ராஜெக்ட் மாரி அவங்க பண்ணியிருப்பாங்க. ஸோ நெறைய என்விரான்மென்ட்ஸ குடுத்து நீங்க அத ட்ரெயின் பண்ணலாம். அதாவது நம்ம பிரிக்ஸ் பிரேக் அவுட்டு, அதுக்கப்புறம் லூனா லேண்டர் அப்படின்னு சொல்லி ஒண்ணு. அதுக்கப்புறம் நேத்து பார்த்தோம் இல்லையா? காட்போ இல்லையா? இந்த மாரி எது வேணுமோ நீங்க வந்து அத குடுத்து நம்ம ட்ரெயின் பண்ணலாம். இந்த மாரி தான் இருக்கும் அந்த ட்வின் டிலேட் நான் அனுப்புனேன் இல்லையா? அந்த கோட நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா, இந்த ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும் அதுல. இதுல வந்து டெஸ்ட்டு, ட்ரெயினுன்னு இருக்கும். ஸோ நம்ம ட்ரெய்னிங் மீன்ஸ் நம்ம நம்ம மாடல வந்து ட்ரெயின் பண்ணுவோம். ட்ரெயின் பண்ணி ஸ்டோர் பண்ண பிறகு மறுபடியும் நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். ஓகே. ஸோ அதுக்காக 2 ஃபைலா அவங்க குடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இதுல வந்து கான்ஃபிக்ன்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கும். இந்த கான்ஃபிக் ஃபோல்டர்ல பார்த்தீங்கன்னா, நெறைய அந்த ஜேசன் ஃபைல்ஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் இன்னும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைல். இப்போ வந்து நம்ம அ பைபெடல் வாக்கர் அந்த என்விரான்மென்ட் யூஸ் பண்ண போறோம்னா, அதுக்கு இந்த ஜேசன் ஃபைல நம்ம குடுக்கணும். லூனா லேண்டர் யூஸ் பண்ண போறோம்னா, அதுக்கான அந்த ஜேசன் ஃபைல் யூஸ் பண்ண போறோம். இதுல என்ன இருக்கும்னா, ஜஸ்ட் சம் பாராமீட்டர்ஸ் தான் இருக்கும். நம்மளுடைய என்விரான்மென்ட் நேமு, சீடு, டிஸ்கவுண்ட் ஆ அதுக்கப்புறம் நம்ம ரெகுலரைசேஷனுக்கான தேவையான பாராமீட்டர்ஸ் உடைய வேல்யூஸ், டைம் ஸ்டெப்ஸு,
அதுக்கப்புறம் நாய்ஸ் ரெகுலரேஷன், நாய்ஸ் ஆட் பண்ணுவோம் கொஞ்சம் ஆக்சுவலாக அந்த இடத்துல, அதுக்காக நாய்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பேட்ச் சைஸு, அப்புறம் எவாலுவேட் ஃப்ரீக்வன்சி, இதெல்லாம் ஜஸ்ட் பேராமீட்டர் நம்ம யூஸ் பண்ண போகிற அந்த மாடலில் யூஸ் பண்ண போகிற பேராமீட்டர்ஸ். ஓகே, அது வந்து இந்த மாதிரி பைபெடல் வாக்கர் கொடுத்துருக்காங்க, பிரேக் அவுட் கொடுத்துருக்காங்க, லூனா லேண்டர், மவுண்டெயின் கார் கண்டினியூஸ், அவங்களே சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரீட்ரெயின்டு மாடல் கூட கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ரீட்ரெயின்டு மாடலில் பைபெடல் வாக்கர் இருக்குது, லூனா லேண்டர் இருக்குது. ஸோ இந்த ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இதுக்கு தேவைப்படும், டெஸ்டிங்க்கு தேவைப்படும். அதாவது இது வந்து ஆல்ரெடி ப்ரீட்ரெயின்டு மாடல். இதில் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்மளுடைய மாடலு, அதோடைய ஆப்டிமைசர், ஆக்டர் கிரைட்டிக் 2 சொல்லியிருக்கு இல்லையா. ஸோ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஆக்டர்னா என்ன, கிரைட்டிக்னா என்னென்னு. ஸோ ஆக்டருக்கு தனியாக, கிரைட்டிக்கு தனியாக அதோட மாடல் அண்ட் ப்ளஸ் அதோடைய அதோட வெயிட்ஸு ப்ளஸ் அதோட ஆப்டிமைசர், அது ரெண்டுத்தையும் வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. ப்ரீ ட்ரெயின்டு மாடல் என்ன நம்ம யூஸ் பண்ணி கூட டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது அப்புறம் ரிசல்ட்ஸ் கூட அவங்க சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து வச்சுருப்பாங்க. அதாவது அவங்க ட்ரெயின் பண்ண, அதை டெஸ்ட் பண்ணி எடுத்ததை ஒரு எக்ஸாம்பிள். அது டெஸ்ட் பண்ணப்போ இந்த மாதிரி அது ஒர்க் ஆச்சு, அதுதான் வேற ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் எஸ்ஆர்சின்னு ஒரு ஃபைல் இருக்கும். அதில் வந்து ஏஜென்ட்ஸ், மெமரி, மாடல்ஸ், யூட்டில்ஸ் அப்படின்னு 4 ஃபைல் இருக்கும். நான் இது எல்லாத்தையும் இந்த ஃபைல்ஸ் எல்லாம் போய் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. ஒரு ஒரு நோட் புக் எடுத்துக்கிட்டேன். அந்த நோட் புக்லேயே அந்த எல்லா கோடையும் தூக்கி கம்பைன் பண்ணி ஒரு நோட் புக்காக மாற்றிட்டேன். ஸோ அதுக்காக தான். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் கோடை. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், ஜிம் என்விரான்மெண்ட் நமக்கு தெரியும். ஏன்னா ஜிம் என்விரான்மெண்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் மாடலை ட்ரெயின் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அந்த ஜிம் என்விரான்மெண்ட் இந்த கொலாபரேட்டரில் நான் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன், எக்ஸ்லமெட்ரி பிப் இன்ஸ்டால் ஜிம் அட்டாரி அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிம் ஃபைல், ஜிம் லைப்ரரி வந்து இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ இது ஆல்ரெடி இருக்குது, அதனால் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் பாக்ஸ் ஸ்டூடிங்கிற ஒரு லைப்ரரி தேவை நம்மளுக்கு. ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே பண்ணப்போ எனக்கு ஒரு எரர் வந்துருச்சு. அதனால் நான் வந்து இதையும் சேர்த்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன், பாக்ஸ் 2D பை அப்படின்னு ஒரு லைப்ரரி. ஸோ அதையும் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. யூஸ்வல் டார்ச் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ண அவசியம் இல்லை, பை டார்ச் இது ஆல்ரெடி இந்த கொலாபரேட்டர்லேயே இருக்கும். நம்ம லோக்கலில் அது இன்ஸ்டால் பண்ணோன்னா கொஞ்சம் ஹியூஜ் தான் இது. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 700 MB வரும் அந்த பை டார்ச். ஸோ இட் இஸ் பெட்டர் நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம், கொலாபரேட்டரில் ஃப்ரீயாக கிடைக்குது, ஸ்பேஸும் வந்து இதுவாகும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா மவுண்டிங் பண்ணுறேன். எதுக்குன்னா என்னுடைய இந்த ட்ரைவில் தான் அந்த ஃபைல்ஸ்லாம் இருக்குது, கான்ஃபிகரேஷன் ஃபைலு, இந்த ஃபைல்ஸ் எல்லாமே தூக்கி நான் ட்ரைவில் போட்டேன். ஸோ ட்ரைவில் தான் இருக்குது அந்த இதெல்லாம், ட்வின் டிலே டிடிபிஜி. ஸோ அந்த ஃபைலில் தான் இருக்குது, ஃபோல்டரில் தான் இருக்குது ட்ரைவில். ஸோ அதனால் நான் அந்த ட்ரைவில் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன், மவுண்டிங் பண்ணுறேன். ஸோ அதுக்கான கோடு தான், நீங்கள் ஜஸ்ட் இதை அழுத்தினாலே இந்த கோடு செல் வந்துடும். அந்த ஃபைல் மாதிரி ஒன்று இருக்கும், அதை கனெக்ட் பண்ணாலே நமக்கு வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைப்ரரிஸை இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ டார்ச் லைப்ரரி, torch.in.functional லைப்ரரி இம்போர்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் டீப் காப்பி யூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு ஒரு ஆப்ஜெக்டை காப்பி பண்ணுறதுக்காக நம்ம டீப் காப்பி யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி நம்பை லைப்ரரி, டார்ச் லைப்ரரி, ஜிம் நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு. அதுக்கப்புறம் டிக்யூடிஎம் நமக்கு தெரியும், இது எதுக்குன்னா ப்ரோக்ரஸ் பாரை கிரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ கமாண்ட் லைன்லேயே நமக்கு ப்ரோக்ரஸ் பார் மாதிரி கிரியேட் பண்ணி தரோம், அதுக்காக இந்த டிக்யூடிஎம். அதுக்கப்புறம் ஜேசான் எதுக்குன்னா நம்ம கான்ஃபிகரேஷன் ஃபைல்லாம் ரீட் பண்ணுவோம் இல்லையா, அதை ரீட் பண்ணுறதுக்கு நம்ம ஜேசான் ஃபார்மேட்டில் தானே அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ அதுக்காக ஜேசான் லைப்ரரி இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஓஎஸ் லைப்ரரி இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து சொல்ல வந்தீங்களா? சொல்லுங்க. இந்த ஃபைல் வந்து நம்ம தான் எழுதுறோமா இல்லை ஆல்ரெடி இருக்கிறது?
இல்ல நான் அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ண வேற எதுவும் இல்ல. ஓகே எல்லாமே இருக்கு. இந்த இந்த டெஸ்ட், ட்ரெயின், ஓகே எஸ்ஆர்சி ஃபோல்டர்ஸ் இதெல்லாம் கோட அதை தூக்கி அப்படியே என்ன பண்ணிட்டேன்னா ஒரு நோட் புக்ல கம்பைன் பண்ணிட்டேன் அதுக்காக. ஏன்னா கொலாபரேட்டர்ல வந்து நம்ம இது வந்து ஒரு நோட் புக்காக தானே எடுத்துக்கோம். அதுவும் இல்லாமல் எதுக்குன்னா இதில் ஜிபியூ சப்போர்ட் இருக்கு, ப்ளஸ் டார்ச் லைப்ரரியும் அதில் இருக்கு. நம்ம இப்போ சப்போஸ் மேனுவலாக நம்ம லோக்கலில் இன்ஸ்டால் பண்ணோம்னா அது ஹியூஜாக வரும். பைடார்ச் 700 MB கிட்ட வரும். ஸோ அதனால நம்ம வந்து கொலாபரேட்டரில் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு நோட் புக்கில் அதை தூக்கி கம்பைன் பண்ணிட்டேன் எல்லா கோடையும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் டெஸ்ட்டு ஃபைல் எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்க, அதில் ஒரு கிளாஸ் இருக்கும், டெஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் இருக்கும். அதே மாதிரி ட்ரெயின் ஃபைல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்ரெயினர்னு சொல்லி ஒரு கிளாஸ் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் தூக்கி அப்படியே ஒரு நோட் புக்காக போட்டேன், வேறு எதுவும் இல்லை. ஓகே ஓகே அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லைப்ரரிஸை இம்போர்ட் பண்ணுறோம். நான் வந்து ரன் டைம் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ நம்ம லாஸ்ட்டில் பண்ணலாம். அதை லாஸ்ட்டில் ரன் பண்ணுறப்ப ஜிபியூவில் ரன் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு சிபியூவில் இருக்கட்டும். ஸோ லைப்ரரிஸு இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இம்போர்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு எவாலுவேட் பாலிசி அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்னா, ஸோ இப்போ வராது, இது லேட்டர் தான் வரும் யூசேஜ். ஸோ எவாலுவேட் பாலிசிங்கிறது நம்மளுடைய ஏஜென்ட் வந்து இருக்கும். அந்த ஏஜென்ட்டுக்கு அந்த என்விரான்மெண்ட்டில் நம்பர் ஆஃப் எபிசோட்ஸ் நம்ம டெஸ்டிங் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் வேறு எதுவும் இல்லை. எவாலுவேட் பாலிசிங்கிறது டெஸ்டிங் பண்ணுறதுக்கான ஒரு இது தான். ஓகே, அந்த ஏஜென்ட் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறாரு அந்த என்விரான்மெண்ட்டில். ஸோ நம்ம சம் எபிசோட்ஸ் நம்ம கொடுத்துருப்போம், டிஃபால்ட்டாக 10 இருக்குது. இல்லை நம்பர் ஆஃப் எபிசோட்ஸ் கொடுத்தோம்னா அந்த எபிசோட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அது வந்து ரன் பண்ணும். ஒரு முறையும் வந்து அந்த ஆக்ஷன் வந்து அந்த ஏஜென்ட் வந்து ஒரு ஆக்ஷன் வந்து எடுப்பார். ஸோ அது வந்து ஜஸ்டிஸ் டெஸ்டிங் மாதிரி இது. ஓகே, டெஸ்டிங் டைமில் நம்ம இது வருவோம். ஓகே, ஸோ இப்போ தான் நம்மளுடைய இந்த மாடலுக்கு வந்திருக்கோம். ரன் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்மளுடைய மாடலுக்கு வந்துட்டோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டர் கிரைட்டிக் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம நேற்று A3Cயில் பார்த்துருப்போம். A3Cலையும் அதோட பேர் அதே தான், அசிங்க்ரோனஸ் ஆக்டர் கிரைட்டிக்னு சொல்லுவோம். அதுலேயும் ஆக்டர் கிரைட்டிக்னு வருது இல்லையா. ஸோ ஆக்டர் கிரைட்டிக் எதுக்குன்னா, ஆக்டருங்கிறது நம்ம வந்து ஒரு ஆக்ஷனை எடுத்து வைக்க போகிறது. ஓகேங்களா, ஒரு ஆக்ஷனை எடுத்து வைக்க போகிறாரு. அது வந்து இன்னும் சொல்லலாம்னா பாலிசி இட்டரேஷன் சொல்லிக்கலாம் நீங்கள். ஓகேங்களா, பாலிசி. ஓகே, பாலிசினா என்ன இருக்கும், பாலிசிங்கிறதுனாலே என்ன ஆக்ஷனை நம்ம நெக்ஸ்ட் எடுக்கணுங்கிறது தானே அந்த பாலிசி. ஸோ அந்த ஆக்டருங்கிறது ஒரு பாலிசின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஆக்டர் மாடல் என்ன பண்ண போகிறாருன்னா, நம்மளுக்கு ஒரு ஆக்ஷனை வந்து ப்ரெடிக்ட் பண்ணி கொடுக்க போகிறாரு. இந்த ஸ்டேட்டில் இருந்தீங்கன்னா இந்த ஸ்டேட்டில் இருந்து ஒரு ஆக்ஷனை நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ அவ்வளோதான், அதுக்காக ஒரு மாடல் ஆக்டருங்கிறது. A3Cயில் வந்து நம்ம ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் இந்த இடத்துல வந்து அங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா தனித்தனியாக வச்சுருக்காங்க. ஆக்டருக்கு தனியாக, கிரைட்டிக்கு தனியாக. ஓகே, அதான் பாலிசிக்கு தனியாக, வேல்யூக்கு தனியாக. ஓகே, ஸோ இதில் ஆக்டரில் வந்து அவங்க என்ன எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்னா torch.nn.module. இது வந்து நம்மளுடைய ஒரு நியூ ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம். அந்த டார்ச்லுடைய ஒரு நியூரல் நெட்வொர்க். ஓகேங்களா, ஸோ இந்த நியூரல் நெட்வொர்க் நம்ம வந்து டென்சர்ஃப்ளோலையும் பண்ணியிருப்போம். டென்சர்ஃப்ளோலையும் நம்ம இந்த மாதிரி ஒரு மாடலை பண்ணியிருப்போம். அதில் வந்து கால் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம், இதில் ஃபார்வர்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ நம்ம இன்புட் கொடுக்கும் பொழுது எங்கே இன்புட் கொடுப்போம்னா அதில் கால் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் கொடுப்போம், இதில் ஃபார்வர்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் கொடுக்குறோம். அது வந்து நம்ம ஜஸ்ட் கம்பேர் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. அதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3 லேயர்ஸ் வச்சுருக்காங்க, L1, L2, L3 அப்படின்னு. அதில் வந்து ஃபஸ்ட்டு அதாவது நம்ம டென்ஸ் லேயருக்கு பதிலாக லீனியர் லேயர்னு வச்சுக்கோங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ஈஸியாக. டென்ஸுக்கு பதிலாக லீனியர். ஓகே, இந்த டார்ச்சில் லீனியர் அப்படின்னு சொல்லுவோம். அது டென்ஸ்லேயும் அதே தான் பண்ண போகுது, y = mx + c. அதே தான் இந்த டார்ச் லீனியர் ஃபங்க்ஷனும் லீனியர் கிளாஸும் பண்ண போகுது. ஸோ அதில் வந்து ஒரு ஸ்டேட் நமக்கு இன்புட்டாக வரும் இல்லையா, அப்போ ஸ்டேட் டைமென்ஷன் தான் இனிஷியலாக இருக்கணும். இது வந்து அவுட்புட் டைமென்ஷன். அதாவது இந்த லேயருக்கு அப்புறம் 256 அவுட்புட் வரப்போகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி செகண்டில் ஒரு ஹிடன் லேயர்லேயும் சேம் அளவு அந்த
சைஸ் தான் வச்சுருக்காங்க, நியூரான் சைஸ் 256 256 அப்படின்னு சொல்லி. ஸோ தேர்ட் லேயரில் தான் நம்மளுக்கு மாறும். 256லேருந்து நமக்கு எவ்வளோ ஆக்ஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 4 ஆக்ஷன்ஸ் நம்ம எடுக்க போகிறோம்னா அவுட்புட் வந்து 4ல் தான் இருக்கணும். 4 வேல்யூஸ் வரணும் இல்லையா, அதுக்காக இந்த ஆக்ஷன் டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க. 4 ஆக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா 4 வேல்யூஸ் வந்து நமக்கு ரிட்டர்ன் ஆகும் லேயர் 3ல். ஓகே, ஸோ மேக்ஸிமம் ஆக்ஷன்ஸு மேக்ஸ் ஆக்ஷன் நம்ம எடுக்கிறோம் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. ஃபார்வர்ட் ஃபங்க்ஷனில் பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்னா ஒரு இன்புட் கொடுப்போம், அந்த இன்புட்டுக்கு நம்ம ஒரு அவுட்புட்டு கொடுக்கணும். ஸோ அதுதான் இங்கே ரெகுலர் அது ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனா, ரெலு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து எஃப் டாட்னு கொடுக்குறோம் பாருங்கள். இது எங்கேருந்து நம்ம ஃபஸ்ட்டே இன்புட் பண்ண பாருங்கள், டார்ச் டாட் என்என் டாட் இம்போர்ட் ஃபங்க்ஷனல் ஆஸ் எஃப் அப்படின்னு. ஸோ இந்த ஃபங்க்ஷனலில் தான் என்ன இருக்குன்னா நம்மளுக்கு அந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் ரெலு இருக்குது. ஓகே, ரெலுவில் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு லேயருடைய அவுட்புட் அனுப்புகிறோம், அதே மாதிரி செகண்ட் லேயருடைய அவுட்புட் அனுப்புகிறோம் ரெலுவில். தேர்ட் லேயரில் வந்து இவங்க tan h யூஸ் பண்ணுறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வேல்யூஸை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ண போகிறோம் நியர் டு மைனஸ்லேருந்து ப்ளஸ் வரைக்கும். ஓகே, அப்போ tan h நம்மளுக்கு என்ன பண்ணணும், -1 to +1 வரைக்கும் கொடுக்கும் இல்லையா. அதை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா -1 to +1 ஆக்ஷன்ஸை கிளிக் பண்ணுறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன மாடல் இருக்குன்னா கிரைட்டிக் மாடலு. ஸோ கிரைட்டிக் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டேன், நம்ம வந்து வேல்யூ அப்படிங்கிற ஒரு மாடல். அது வேல்யூவில் நமக்கு என்ன இருக்கும், அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு கியூ நெட்வொர்க் தான் இருக்கும். அதில் கியூ லேர்னிங் தேவையான அந்த நெட்வொர்க் தான் இருக்கும். இதில் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் கியூ மெட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, Q1 Q2 அப்படின்னு. ஸோ இந்த லேயர் 1 லேயர் 2 லேயர் 3 வந்து இது எல்லாமே வந்து நம்மளுக்கு Q1ல் வரும், இந்த மூணுமே Q2ல் வந்துடும். ஓகே, ஸோ இதில் அவங்க வந்து ஸ்டேட் ஆக்ஷன் ரெண்டுமே இன்புட்டாக வாங்குறாங்க. ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறோன்னா கன்கேடினேட் பண்ணி அந்த நம்மளுடைய அந்த லேயரில் அனுப்புகிறோம். ஸோ ஸ்டேட் டைமென்ஷன் ப்ளஸ் ஆக்ஷன் டைமென்ஷன் சேம் நமக்கு 256 256 ஒரு ரிட்டர்ன் லேயரு, ஒரு அவுட்புட் லேயர். இந்த இடத்துல அவுட்புட் லேயரில் ஒன்று தான் இருக்கும் வேல்யூ பொறுத்த வரைக்கும். அதாவது ஆக்டரில் மட்டும்தான் நம்ம டிஃப்ரெண்ட் ஆக்ஷன்ஸ் எடுக்க போகிறோம், அதுக்காக எத்தனை ஆக்ஷன்ஸ் இருக்கோ அத்தனை ஆக்ஷனுக்கும் நம்ம வேல்யூ வரும். ஸோ 4 ஆக்ஷன்ஸ் இருக்குன்னா 4 அவுட்புட் நமக்கு வரணும். இதில் வேல்யூவில் வந்து நமக்கு ஒரே ஒரு அவுட்புட் தான் வரும். ஓகேங்களா, அதனால் ஒரே ஒரு நியூரான் கடைசியாக வச்சுருப்பாங்க. ஸோ அதே மாதிரி சேம் நம்ம Q1 Q2 2 லேயர் 2 கியூ நெட்வொர்க் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம ஃபார்வர்டுன்னு சொல்லி அதை கால் பண்ணும் பொழுது நமக்கு 2 டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வந்து ரிட்டர்ன் ஆகுது பாருங்க, Q1 Q2 அப்படின்னு சொல்லி. Q1 நெட்வொர்க் ப்ளஸ் Q2 நெட்வொர்க். ஓகே, Q1 நெட்வொர்க் அண்ட் Q2 நெட்வொர்க்கு. ஸோ இப்போ தனியாக அவங்களுக்கு Q1 அவங்க சில டைம் யூஸ் பண்ணுவோம் நம்ம. ஸோ அதுக்காக அவங்க Q1 சொல்லிட்டு தனியாகவும் வச்சுருக்காங்க. ஸோ தனியாக வந்ததில் வெறும் Q1 மட்டும்தான் நமக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ நார்மலாக ஃபார்வர்ட் ஃபங்க்ஷன் யூஸ் கால் பண்ணும் பொழுது நமக்கு 2 கியூ நெட்வொர்க்ஸை ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ இப்போ இந்த ரெண்டுமே நம்மளுடைய பாலிசி அண்ட் வேல்யூ வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு TD3 ஏஜென்ட். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த இந்த கிளாஸ் தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண போகுது. ஓகேங்களா, நம்ம ஜஸ்ட் இந்த கிளாஸ் வந்து நமக்கு ட்ரைனிங் ப்ராசஸாக ஆரம்பிக்க போகுது. ஓகே, நம்ம அந்த ப்ரெடிக்ஷன் பண்ணுறது, ஸோ நம்பர் ஆஃப் எபிசோட்ஸ்க்கு இது வந்து ரன் ஆகும். இந்த ட்ரைனிங் ப்ராசஸ் நம்ம பண்ணுவோம். வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இதில் வந்து நம்மளுக்கு இது எல்லாமே வந்து பேராமீட்டர்ஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல வர்றது எல்லாமே. ஸோ இதில் இருக்கிற இந்த லைன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஹைலைட் பண்ணுற இந்த லைன்ஸ் வந்து நமக்கு ஆக்டர் அப்படிங்கிற அந்த மாடல் கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, சாரி கிளாஸு, அதுக்கான ஆப்ஜெக்ட்டு ப்ளஸ் அதுக்கான ஆப்டிமைசர். ஸோ இந்த ரெண்டுமே வந்து யூஸ் பண்ணுவோம் நம்ம. ரெண்டுமே தான் இந்த பேராமீட்டர்ஸ்
அதாவது ஆக்டர் அப்படிங்கிற மாடல் நம்ம அந்த கிளாஸ் கிரியேட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு தான் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டாட் டூ டிவைஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து ஒரு டார்ச் ஃபங்க்ஷன், இது டூ அப்படிங்கிறது. ஸோ இது என்ன பண்ணோம்னா நமக்கு வந்து என்விரான்மெண்ட்லேயே சிபியூ இருக்குது, ஜிபியூ இருக்குது இல்லையா, நம்ம எதில் ரன் பண்ணணுமோ, இப்போ ஜிபியூ இருந்தால் ஜிபியூவில் அது ரன் ஆகும், சிபியூ இருந்தால் சிபியூவில் ரன் ஆகும். அதாவது டார்ச்சுடைய டென்சர், அது டார்ச்சுடைய டென்சர் வந்து சிபியூவில் ரன் ஆகலாம், இல்லை ஜிபியூவில் ரன் ஆகலாம். ஜிபியூ இருந்துச்சுன்னா ஜிபியூவில் ரன் ஆகும், இல்லைனா சிபியூலேயே ரன் ஆகும். ஸோ இங்கே டூ கொடுத்து நம்ம கொடுத்தோம்னா, இப்போ சப்போஸ் டிவைஸ் வந்து ஜிபியூன்னு இருந்துச்சுன்னா ஜிபியூவில் ரன் பண்ணோம் இந்த டென்சாரை. ஓகே, நம்மளுடைய அவுட்புட் டென்சாரை. அதே மாதிரி கிரைட்டிக் அப்படிங்கிற மாடலுக்கு கிளாஸுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து ஆக்ஷன் டார்கெட்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க ரெண்டுமே. ஸோ ஒரு டூப்ளிகேட்டாக நம்ம கிரியேட் பண்ணியிருக்காங்க அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு, ஆக்ஷன் டார்கெட் கிரைட்டிக் டார்கெட் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஆப்டிமைசர், இந்த ரெண்டுத்துக்குமே ஆக்டர் ஆப்டிமைசர் அப்புறம் கிரைட்டிக் ஆப்டிமைசர், இதில் அவங்க ஆடம் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த டார்ச்சில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம ஆப்டிமைசர் யூஸ் பண்ணுறது. அதாவது இந்த ஆப்டிமைசரை நம்ம கால் பண்ணுறப்பயே நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த பேராமீட்டர்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துடணும். ஓகே, இதில் இந்த நம்ம ஆக்டருடைய பேராமீட்டர்ஸ் நம்ம இந்த லேயருக்கு யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, அதுதான் நம்மளுடைய பேராமீட்டர்ஸ், அதுக்கான வெயிட்ஸ், அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணியிருப்போம், இனிஷியலாகவே கொடுத்துருவோம். ஓகே, அதுக்கப்புறம் லேர்னிங் ரேட்டையும் கொடுத்துருவோம். ஸோ இது என்ன எப்படி யூஸ் ஆகும்னா, இந்த ஆடம் அப்படி ஆப்டிமைசர் ஜஸ்ட் ஒரே ஒரு ஃபங்க்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்டிமைசர் டாட் ஸ்டெப் அப்படின்னு இருக்கும். சிம்பிளாக முடிஞ்சு பாருங்க. ஆப்டிமைசர் டாட் ஸ்டெப்புன்னு கொடுத்தோடனே அதுவே வந்து அந்த கிரேடியன்ஸ் கால்குலேட் பண்ணி அந்த ஆப்டிமைசரில் அப்ளை பண்ணிடும். ஸோ சிம்பிளாக நம்ம ஸ்டெப் அப்படின்னு கால் பண்ணாலே போதும். ஓகே ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது எல்லாமே பேராமீட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறது. டிஸ்கவுண்ட் பேராமீட்டர் டிஐயுங்கிறது நம்ம ரெகுலரைசேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி டிவைஸ் என்ன டிவைஸு, அப்புறம் பாலிசி நாய்ஸ் கிளிப்பு, பாலிசி ஃப்ரீக்வன்சி. ஓகே, பாலிசி ஃப்ரீக்வன்சிங்கிறது தான் நம்மளுடைய அந்த டிலேடு அப்டேட்டுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ எப்போல்லாம் நம்ம அப்டேட் பண்ணணும், ஸோ 2 ஸ்டெப்ஸ்க்கு ஒரு தடவை அப்டேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே டிஃபால்ட்டாக 2ன்னு கொடுத்துருக்காங்க. 2 ஸ்டெப்ஸ்க்கு ஒரு தடவை அப்டேட் பண்ணுவேன். அதுக்காக தான் இந்த பாலிசி ஃப்ரீக்வன்சி. அப்புறம் டோட்டல் இட்டரேஷன்ஸு இப்போதைக்கு 0 இனிஷியலைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷனில் வந்து செலக்ட் ஆக்ஷன் ஒன்று இருக்குது, அப்புறம் சாஃப்ட் அப்டேட்னு ஒன்று இருக்குது, ட்ரெயின், சேவ், லோடு. ஓகே, இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ முதல்ல நம்ம வந்து ட்ரெயின் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். ஸோ ட்ரெயின் ஃபங்க்ஷனில் நமக்கு என்ன பேராமீட்டர் வாங்குது, ரிப்ளே பஃபர் அப்புறம் பேட்ச் சைஸ் அப்படின்னு. ஸோ ரிப்ளே பஃபருங்கிறது நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னா மெமரின்னு சொல்லலாம். ரிப்ளே பஃபருங்கிறது ஒரு மெமரி. ஸோ நம்ம A3Cலையும் பார்த்தீங்கன்னா மெமரிக்கு தனியாக வந்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி ரீப்ளே பஃபர் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு தனியாக ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருப்பாங்க, ரீப்ளே பஃபர்னு சொல்லி. அந்த ரீப்ளே பஃபரில் என்ன இருக்கும்னா ஜஸ்ட்டு நம்மளுடைய அந்த எடுத்து வச்ச அந்த இப்போ கரண்ட் ஸ்டேட்டு, அதுக்கான எடுத்த நம்ம ஆக்ஷனு, அதுக்காக கிடைச்ச ரிவார்டு, ஓகே, அது எல்லாமே வந்து நம்ம இந்த ரீப்ளே பஃபரில் ஸ்டோர் பண்ணுவோம். எதுக்கு ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அகெயின் வந்து நம்ம மெமரியை ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு. ஸோ எவ்ரி டைம் நம்ம அந்த ட்ரைனிங் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம இந்த ரீப்ளே பஃபரில் இருக்கிற, அதாவது நம்ம மெமரியில் இருக்கிற அந்த டேட்டாவை எல்லாத்தையும் ரீஸ்டோர் பண்ணுவோம். ஸோ ட்ரைனிங் அப்போ ஸோ ஒரு எபிசோட்ஸ் ஆர் ஒரு குறிப்பிட்ட எபிசோட்ஸ்க்கு ஒரு தடவை நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த மெமரியை ரீஸ்டோர் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல அவங்க பண்ணுறாங்க, இது ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலாக ட்ரைனிங் அப்போ இது எல்லாத்தையும் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலாக ஒரு இடத்துல வரும், அது ஒரு இடத்துல நம்ம வந்து இந்த ரீப்ளே பஃபரை மறுபடியும் கால் பண்ணுவோம். ஓகே, ஸோ அவங்க வந்து ட்ரைனிங்கில் ரீப்ளே பஃபர் கொடுக்குறோம், பேட்ச் சைஸ் கொடுக்குறோம். ட்ரெயின் ஃபங்க்ஷன் கால் பண்ண உடனே டோட்டல் இட்ரேஷன் என்ன ஆகும், +1 ஆயிரும். ஸோ இது வந்து இந்த ட்ரெயின் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வந்து ஒரே ஒரு இட்ரேஷனுக்கு தான் பண்ணியிருக்காங்க போல் இவங்க. ஸோ மல்டிபிள் இட்ரேஷன்ஸ்க்கு இல்லை, ஒரே ஒரு இட்ரேஷனுக்கு பண்ணியிருக்காங்க. எவ்ரி டைம் நம்ம வந்து ட்ரெயின் கால் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம ஒரு தடவை கால் பண்ணும்பொழுது இந்த டோட்டல் இட்ரேஷன் அந்த வேல்யூ நம்ம என்ன பண்ணுறோம், அப்டேட் பண்ணிகிட்டே போகிறோம். 0லேருந்து 1 2 3 இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு
பேட்ச் சைஸ்லேருந்து ஓகே 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 இதுலேருந்து தான் நம்ம ஓகே இந்த இடத்துல தான் நம்ம வந்து ரீஸ்டோர் பண்ணுறோம் அந்த டேட்டாவை. ஸ்டேட், ஆக்ஷன், நெக்ஸ்ட் ஸ்டேட், ரிவார்டு இதெல்லாம் இந்த ரீப்ளே பஃபர்லேருந்து எடுக்கிறோம். பேட்ச் சைஸ் 100 இருக்கா, 100 டேட்டா வந்து நம்ம எதுலேருந்து எடுப்போம், இந்த மெமரியிலேருந்து ரீப்ளே பஃபர். ஓகே, அப்போ இந்த இடத்துல தான் நம்ம வந்து அது எடுக்கிறோம் போல். ஓகே, சாம்பிள்னு இருக்கு இல்லையா, சாம்பிள் இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுறதுன்னா அந்த பேட்ச் சைஸ் கொடுக்குறோம் இல்லையா. இப்போ 100ன்னு கொடுத்தோம்னா 100 டேட்டா வந்து நமக்கு ஸ்டேட் கொடுக்கும். ஸ்டேட்டு, ஆக்ஷனு, நெக்ஸ்ட் ஸ்டேட்டு, ரிவார்டு, அப்புறம் நாட் டன். ஸோ இதெல்லாம் நமக்கு தெரியும், ஸ்டேட்டு, ஆக்ஷனு, நெக்ஸ்ட் ஸ்டேட்டு, ரிவார்டு அப்படின்னு. நாட் டன்னுங்கிறது நமக்கு அந்த கேம் வந்து எண்ட் ஆகிடுச்சா இல்லையாங்கிறது தான், வேறு எதுவும் இல்லை. அதே மாதிரி இன்னொரு இந்த ரீப்ளே பஃபரில் இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஆட் அப்படின்னு சொல்லி. ஆட் வந்து என்னது, நம்மளுக்கு வந்து ஒரு நியூ ஸ்டேட்டு, நியூ ஆக்ஷன் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறதுக்காக ஒரு நியூ டேட்டாவை இந்த மெமரியில் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கான ஒரு ஃபங்க்ஷன். சாம்பிள் வந்து நம்ம அந்த டேட்டாவை எடுக்க போகிறோம் பேட்ச் சைஸுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ பேட்ச் சைஸ் 100 இருந்துச்சுன்னா 100 டேட்டாவை எடுப்போம். ஓகே, ஸோ அதுதான் இந்த ரீப்ளே பஃபர் கிளாஸு. இப்போ அதுலேருந்து நம்ம இந்த டேட்டாவை எடுத்து ஸ்டேட், ஆக்ஷன், நெக்ஸ்ட் ஸ்டேட், ரிவார்டு எடுத்து நம்ம மேனுவலாக என்ன பண்ணுறோம், சம் கேல்குலேஷன்ஸ் போடுறோம். அதாவது Q1 நெட்வொர்க், Q2 நெட்வொர்க் எடுத்து. ஓகே, ஸோ முன்னாடி நம்ம நாய்ஸ் ஆட் பண்ணியிருக்கோமா. ஓகே, அந்த அந்த நம்மளுடைய ஆக்ஷனில் நாய்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் கிளிப் பண்ணியிருக்கோம் -2 +1. ஸோ -1 to +1 வரைக்கும் நம்ம கிளிப் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஆக்ஷனுக்கு கூட நம்ம கிளிப் பண்ணியிருக்கோம். -1 to +1, -action to +action வரைக்கும் கிளிக் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதுக்கான ரீசன் வந்து நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணுற tan h தான். ஸோ இந்த tan hன்னு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுக்காக இந்த கிளிக் பண்ணுறோம் நம்ம. ஓகே, ஸோ இது ரெண்டுத்துமே வந்து நாய்ஸ் ஆட் பண்ணுறது ப்ளஸ் நெக்ஸ்ட் ஆக்ஷனை நம்ம எடுத்துடுறோம். ஓகே, இன்னொரு விஷயம் இந்த ஸ்டெப்பில் வரும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த TD3 அல்காரிதம் வந்து 2 கியூ நெட்வொர்க் யூஸ் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா. எதுக்காக இந்த 2 கியூ யூஸ் பண்ணோம்னா, இந்த 2 கியூ நெட்வொர்க்கில் மினிமம் வேல்யூ எந்த கியூ நெட்வொர்க் இருக்கோ அந்த கியூ நெட்வொர்க்குடைய அந்த வேல்யூஸ் மட்டும்தான் இது யூஸ் பண்ணும். ஸோ அதுக்காக தான் இந்த இடத்துல வந்து மினிமம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். 2 கியூ நெட்வொர்க்கில் எந்த கியூ நெட்வொர்க்கு ஸ்மால் வேல்யூஸ் இருக்கோ, கம்பேர் டு அதர் ஸ்மால் வேல்யூஸ் எதுக்கு இருக்கோ அந்த ஆக்ஷனை மட்டும்தான் இந்த TD3 அல்காரிதம் எடுக்கும். ஸோ அதுக்காக இது ரெண்டு கியூ நெட்வொர்க் இருக்கு. அந்த 2 கியூ நெட்வொர்க்லேருந்து மினிமம் கியூ நெட்வொர்க் மட்டும் நம்ம எடுக்கிறோம். அதான் டார்கெட் கியூன்னு இருக்கு. ஓகே, ஸோ அந்த டார்கெட் கியூவில் நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ ஒரு தடவையும் அந்த கியூ நெட்வொர்க்கை அப்டேட் பண்ணுறதுக்கு ஒரு ஈக்குவேஷன் நம்ம கியூ லேர்னிங்கில் போட்டிருப்போம் இல்லையா. ஸோ ரிவார்டு ப்ளஸ் காமா இன்ட்டு டார்கெட் அந்த கியூ நெட்வொர்க்கு. ஸோ அதுதான் இங்கேயும் பண்ணியிருக்கோம். ரிவார்டு இதை நான் சொல்கிறேன் என்ன எதுக்குன்னு சொல்லி. அதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட்டுங்கிறது நம்மளுடைய காமா வேல்யூன்னு வச்சுக்கலாம் நீங்கள். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம அந்த கியூ வேல்யூவை மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ அதான் நம்ம ஈக்குவேஷன் கியூ லேர்னிங்லேயே பார்த்துருப்போம். இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவாக நாட் டன் கொடுத்துருக்காங்க. எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாட் டன்னுங்கிறது நம்மளுடைய அந்த கேம் வந்து எண்ட் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லி ஒரு பேராமீட்டர் தான் அது, எண்ட் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லி. ஸோ எண்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து அதுக்கு ரிவார்டு எதுவும் கொடுக்க தேவையில்லை. ஸோ அது வந்து -1ல் வந்துடும். ஓகே, ஸோ நம்மளுடைய இந்த ரிவார்டு வந்து என்ன ஆகும், -1ல் வந்துடும். இல்லை ஐ திங்க் வந்து 0ன்னு வரும்னு நினைக்கிறேன். -1 வராது, 0ன்னு வரும். ஸோ நாட் டன்னுங்கிறது பூலியனில் தான் கொடுக்கும்னு நினைக்கிறேன், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகே, அப்போ ட்ரூ வந்து 1, ஃபால்ஸ் வந்து 0. அப்போ 0வில் நம்ம மல்டிப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ 0வில் மல்டிப்ளை பண்ணால் இது டோட்டலாக கேன்சல் ஆயிரும். இந்த கியூ இதில் வேல்யூ வந்து கேன்சல் ஆகிடும். ஓகே, ஸோ அதனால் அதை மல்டிப்ளை பண்ணுறாங்க அவங்க. இப்போ சப்போஸ் அந்த கேம் வந்து இன்னும் ஸ்டில் அலைவாக இருந்துச்சுன்னா நமக்கு 1ன்னு வரும். ஸோ அப்போ நமக்கு இதோட வேல்யூ அப்படியே இருக்கும். செல்ஃபில் டிஸ்கவுண்ட் இன்ட்டு டார்கெட் கியூ வந்து வேல்யூ அப்படியே இருக்கும், 1ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் இல்லையா. ஓகே, இது வந்து நம்ம டார்கெட் அந்த நம்ம கியூ நெட்வொர்க்கை அப்டேட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த கரைட்டிக் மாடலை மறுபடியும்
இந்த ஸ்டேட் ஆக்ஷனை கொடுத்து கரண்ட் Q1 கரண்ட் Q2 எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் அதுக்கான லாஸ் தான் இங்கே கால்குலேட் பண்ண போகிறோம். இந்த நெட்வொர்க்கில் டார்கெட் Q வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்தாச்சு. இது வந்து ட்ரூ வேல்யூ அப்படின்னு சொல்லலாம். ட்ரூ வேல்யூ. அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இன்னொரு தடவை ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். அந்த ப்ரெடிக்ட் பண்ண இதில் லாஸை வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ அதுதான் நம்மளுடைய கிரைட்டிக்குடைய லாஸாக இருக்கும். நம்ம அந்த வேல்யூடைய லாஸு, வேல்யூ மெட்ரிக்ஸுடைய லாஸ். ஸோ அது வந்து இவங்க மீன் ஸ்கொயர்டு எரர் லாஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ முதல்ல இது வந்து ஆக்சுவலாக 2 கியூ நெட்வொர்க் இருக்கிறதுனால 2 கியூ நெட்வொர்க்கும் தனித்தனியாக பண்ணுறாங்க. இந்த டார்கெட் கியூ தான் நம்மளுடைய ட்ரூ வேல்யூ. ஸோ நம்மளுடைய ப்ரெடிக்ஷனுக்கும் ட்ரூக்கும் உள்ள அந்த லாஸ் தான் நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். Q1 Q2க்கு 2 கியூ நெட்வொர்க்கும் லாஸ் கேல்குலேட் பண்ணால் நமக்கு டோட்டல் லாஸ் வந்து இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அது கிரைட்டிக்குடைய லாஸ். ஓகே. இப்போ லாஸை கேல்குலேட் பண்ண பிறகு நம்ம பேராமீட்டர்ஸ் அப்டேட் பண்ணணும் இல்லையா? ஸோ அப்டேட் பண்ணுறதுக்கு சிம்பிள் ஸ்டெப்பு இந்த பைடார்ச்சில் 3 லைனில் முடிஞ்சு பாருங்க. 3 லைனில் நம்ம என்ன பண்ணிட்டோம், அப்டேட் பண்ணிட்டோம். எப்படின்னா, ஸோ நம்ம கிரைட்டிக் ஆப்டிமைசர் இருக்கு இல்லையா, நம்ம ஆப்டிமைசர் வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்னா 0 கிரேடியனுக்கு கொண்டு வந்துடணும். ஏன்னா அது வந்து முன்னாடி ஒரு ப்ராசஸ் பண்ணிருந்துச்சுன்னா அதோடைய கிரேடியன்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, முன்னாடி பண்ண அந்த கிரேடியன்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். அதை வந்து மேனுவலாக நம்ம என்ன பண்ணுறோம், 0 கிரேடியனுக்கு கொண்டு வந்துடுறோம். ஸோ இப்போ எல்லா வேல்யூஸும் ஜீரோஸாக இருக்கும். இப்போ அகெயின் நம்ம என்ன பண்ணுவோம்னா கிரைட்டிக் லாஸ் டாட் பேக்வேர்டுன்னு சொன்ன உடனே நமக்கு வந்து அந்த பேக்வேர்ட் ஸ்டெப் எடுக்கும். பேக்வேர்ட் ஸ்டெப்னா டிஃபரன்ஷியேஷன் பண்ணுவோம் இல்லையா, பேக்வேர்ட் ப்ராபகேஷன், பேக் ப்ராபகேஷன். ஸோ பேக் ப்ராபகேஷன் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். லாஸை கேல்குலேட் பண்ண பிறகு நம்ம கிரேடியன்ஸ் தானே பண்ணுவோம், அதுதான் இந்த ஸ்டெப்பு. கிரைட்டிக் லாஸ் டாட் பேக்வேர்டுன்னு சொன்னோம்னா கிரேடியன்ஸ் வந்து கேல்குலேட் ஆகும், நியூ கிரேடியன்ஸ். ஓகே, நியூ கிரேடியன்ஸ் கேல்குலேட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், கிரைட்டிக் ஆப்டிமைசர் டாட் ஸ்டெப்னு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. இது எதுக்குன்னா அந்த நியூ கிரேடியன்ஸ் கேல்குலேட் பண்ணோம் இல்லையா, அதை வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அந்த ஆப்டிமைசர் யூஸ் பண்ணி நம்மளுடைய வெயிட்ஸை அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து இந்த ஸ்டெப்பில் பண்ணுவோம். கிரைட்டிக் ஆப்டிமைசர் டாட் ஸ்டெப் ஃபங்க்ஷன் பண்ணோம். ஸோ நம்ம 3 ஸ்டெப்பில் 3 லைனில் நம்மளுடைய அந்த வெயிட்ஸை அப்டேட் பண்ணிட்டோம். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, சாஃப்ட் அப்டேட் இருக்குது. ஸோ இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்ரி ஸ்டெப் பண்ணலாம், ஆர் நம்ம கொடுக்குற அந்த பாலிசி ஃப்ரீக்வன்சி ஏற்றுக்க மாதிரி நம்ம பாலிசி நெட்வொர்க்கை அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்டெப்பு பாலிசி நெட்வொர்க்கை எப்போ அப்டேட் பண்ணணும், ஸோ எதுக்காக வந்து இந்த மாதிரி நம்ம டிலேட் அப்டேட் பண்ணுறோன்னா, நம்ம இந்த வேல்யூ நெட்வொர்க்கை விட பாலிசி நெட்வொர்க் வந்து வேல்யூ கம்மியாக இருக்கணுங்கிறதுக்காக, அந்த வேல்யூ நெட்வொர்க்கை விட கம்பேர் டு வேல்யூ நெட்வொர்க் பாலிசி நெட்வொர்க்குடைய வேல்யூ கம்மியாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம பாலிசி நெட்வொர்க்கை டிலே பண்ணி அப்டேட் பண்ணுறோம். ஸோ எப்போ அப்டேட் பண்ணோம்னா, நம்ம வந்து எவ்ரி ஸ்டெப்புக்கும் 2 ஸ்டெப்ஸ்க்கு அப்புறம் எவ்ரி 2 ஸ்டெப்ஸ் பண்ணுவோம். நம்ம 2 ஸ்டெப் தான் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவோம், எவ்ரி 2வது முறை எல்லா டைமும் ஒரு தடவை விட்டு ஒரு தடவை அந்த மாதிரி. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா டோட்டல் இட்டரேஷன் %/2 அப்படின்னு போட்டோம்னா, அதாவது ஈவன் டைம்ஸில் சொல்லலாம். 2ஆல் நம்ம டிவைட் பண்ணுறோம் இல்லையா, அப்போ ஈவன் டைம்ஸில் நம்ம அப்டேட் பண்ணுறோம். ஸோ அந்த ஆக்டருக்கான லாஸு, இதற்கு கிரைட்டிக் தான் நம்ம லாஸ் கண்டுபிடிச்சோம், ஆக்டருக்கு ஒரு லாஸ் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஆக்டருடைய லாஸ் கண்டுபிடிச்சி ஆக்டருடைய ஆப்டிமைசர் யூஸ் பண்ணி அதை வந்து அப்டேட் பண்ணுறோம். ஓகே, இது எல்லாமே வந்து ஆக்டர் மாடலை அப்டேட் பண்ணுறது தான். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், TD3 ஏஜென்ட் சாஃப்ட் அப்டேட் இருக்குது பாருங்கள். ஸோ சாஃப்ட் அப்டேட்டுங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். அதாவது நம்ம ரெகுலரைசேஷன் பண்ணி அதை அப்டேட் பண்ணுறோம். ஓகே, கிரைட்டிக் மாடல்லையும் சரி ஆக்டர் மாடலும் சரி ரெண்டுத்துக்குமே அப்டேட் பண்ண போகிறோம் சாஃப்ட் அப்டேட் யூஸ் பண்ணி. அப்போ இந்த சாஃப்ட் அப்டேட் ஃபங்க்ஷனுக்கு வருதா, இந்த சாஃப்ட் அப்டேட் ஃபங்க்ஷனில் நம்ம என்ன 2 வேல்யூஸ் பாஸ் பண்ணுறோம், கிரைட்டிக் டார்கெட்னு சொல்லி. ஒன்று வந்து ஒரிஜினலு, இன்னொன்று வந்து டூப்ளிகேட்டு. ஓகே, ரெண்டுத்தையும் நம்ம ஒரிஜினல் அதாவது டூப்ளிகேட்டை யூஸ் பண்ணி ஒரிஜினலை அப்டேட் பண்ண போகிறோம்னு சொல்லலாம். ஓகே, அதனால இந்த 2 மாடல் இவங்க வாங்குறாங்க. அவங்க லோக்கல் மாடல், டார்கெட் மாடல், அதுக்கப்புறம் ரெகுலர்
ரெகுலரேஷன் பேராமீட்டர் ஒன்று டிஐயு. இப்போ அதில் இருக்கிற எல்லா பேராமீட்டர்ஸும் நம்ம எடுக்கிறோம். லோக்கல் மாடலில் இருக்கிறதையும் டார்கெட் மாடலில் இருக்கிறதையும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், டார்கெட் பேராமீட்டர்ஸ் தான் நம்ம அப்டேட் பண்ணுறோம். டார்கெட்டுங்கிறது நம்ம ஒரிஜினல் அதான் டூப்ளிகேட்டுன்னு நினைக்கிறேன் டார்கெட்டுங்கிறது. ஓகே, நம்ம லோக்கல் மாடலில் எல்லா அப்டேட்ஸும் பண்ணியிருப்போம். ஏன்னா லோக்கல் மாடலில் தான் முதல்ல யூஸ் பண்ணி நம்ம அந்த ப்ரெடிக்ஷன்லாம் பண்ணியிருப்போம். அதுக்கான அந்த பேராமீட்டர் செல் வேல்யூஸ் வந்து அப்டேட்டடாக இருக்கும் இல்லையா, அந்த அப்டேட்டடான அந்த பேராமீட்டரை நம்ம ஒரிஜினல் மாடலோடைய பேராமீட்டரோட அப்டேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதனால் டார்கெட் பேரம் டாட் டேட்டா டாட் காப்பி. ஸோ இது வந்து இந்த ரெகுலரேஷன் ஸ்டெப் பண்ண அப்டேட்டட் பேராமீட்டர்ஸ். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெகுலரேஷன் பேராமீட்டர் மல்டிப்ளை பை நம்மளுடைய இந்த லோக்கல் பேராமீட்டரோட டேட்டா ப்ளஸ் 1 - TIU இன்ட்டு டார்கெட் பேராமீட்டரோடைய டேட்டா. ஸோ இப்போ ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்ம டார்கெட் பேராமீட்டரை அப்டேட் பண்ணுறோம். ஓகே, இப்போ டார்கெட் பேராமீட்டர் அப்டேட் பண்ண பிறகு ஓகே, ஸோ அது வந்து இந்த சாஃப்ட் அப்டேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். அப்டேட் பண்ணுறோம் ஜஸ்ட் அவ்வளோதான். ஓகே, இப்போ அப்டேட் பண்ணியாச்சு. இப்போ ட்ரைனிங்கே முடிஞ்சுன்னு வைங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், சேவ் பண்ணுவோம். அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் சேவ் பண்ணுறோம். அதாவது கிரைட்டிக் மாடலுடைய அந்த வெயிட்ஸை சேவ் பண்ணுறோம், ப்ளஸ் அந்த கிரைட்டிக் ஆப்டிமைசரை சேவ் பண்ணுறோம். அதே மாதிரி ஆக்டருடைய வெயிட்ஸு, ஆக்டர் மாடலுடைய ஆப்டிமைசர், இந்த நாலுத்தையும் நம்ம கொடுக்குற அந்த ஃபைல் நேமில் சேவ் பண்ணுறோம். அதை ஃபோல்டரில் சேவ் பண்ணுவோம். அதோடைய ஃபைல் நேமுங்கிறது அது பேத் இருக்கும். இந்த பேத்தில் வந்து சேவ் பண்ணிடுறோம். ஓகே, சேவ் ஆப்ஷன். அதே மாதிரி லோடுங்கிற ஒரு ஃபங்க்ஷனும் இருக்குது. லோடுங்கிறது நம்ம அதாவது அந்த ஃபைல் பேத்தை நம்ம கொடுத்துட்டோம்னா மறுபடியும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த வெயிட்ஸ் அண்ட் பயஸஸை லோக்கல் ஃபைல்லேருந்து நம்மளுடைய அந்த மாடலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் இந்த இடத்துல பண்ணுறோம். கிரைட்டிக்கில் லோடு ஸ்டேட் டிக்ஷனரி இருக்கா, அந்த கிரைட்டிக் மாடலுடைய அந்த வெயிட்ஸை மறுபடியும் லோட் பண்ண போகிறோம். டார்ச் டாட் லோட் அப்படின்னு சேம் எல்லாத்துக்கும் அதே மாதிரி. ஓகே, அவ்வளோதான். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ TD3 அப்படிங்கிற கிளாஸில் நம்ம பார்த்தது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரீப்ளே பஃபர் நம்ம பார்த்துட்டோம். ஜஸ்ட் அந்த மெமரி ஸ்டோர் பண்ணி ரிட்ரீவ் பண்ணுறதுக்காக. ஓகே, இப்போ தான் வந்து நம்மளுடைய ட்ரெயினரே வருது. ஓகே, ஸோ அந்த ட்ரெயினர் தான் நம்மளுடைய நம்பர் ஆஃப் எப்பாக்ஸ்க்கு அந்த இதை வந்து ரன் பண்ணும், நம்மளுடைய அந்த ஏஜெண்ட்டை. ஓகே, ஸோ இதில் வந்து கான்ஃபிக் ஃபைல் கொடுத்துருக்கோம், எனேபிள் லாகிங்னு கொடுத்துருக்கோம். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். கான்ஃபிக் ஃபைலுங்கிறது நம்மளுடைய அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல், நம்ம என்ன என்விரான்மெண்ட் யூஸ் பண்ண போகிறோம், என்னென்ன பேராமீட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம், அதெல்லாமே அந்த ஜேசன் ஃபைலில் இருக்கும். அந்த ஃபைலை நம்ம இந்த கொடுத்துட்றோம் அதில். ஓகே, அதுக்கப்புறம் என்விரான்மெண்ட்டு நேம் வந்து கான்ஃபிகில் தான் இருக்கும். அதை நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா அந்த கான்ஃபிக் ஃபைல்லேருந்து அந்த கான்ஃபிகரேஷன் டேட்டாவை மட்டும் பார்ஸ் கான்ஃபிக் அப்படிங்கிற ஃபங்க்ஷன்லேருந்து நம்ம எடுக்கிறோம். அந்த பாருங்கள், பார்ஸ் கான்ஃபிகா, ஜஸ்ட் அந்த ஃபைலில் ரீட் பண்ணி அந்த டேட்டாவை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போ அந்த டேட்டா எல்லாருமே கான்ஃபிக் அப்படிங்கிற பேராமீட்டரில் இருக்குது. அந்த கான்ஃபிக் அப்படிங்கிற பேராமீட்டர்லேருந்து நம்ம என்விரான்மெண்ட் நேம் எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பைபெடல் வாக்கர் அப்படிங்கிற அந்த என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுறோம். ஓகே, அதுக்கப்புறம் அப்ளை சீடுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. முதல் சீடுனா நமக்கு என்னன்னு தெரியணும். சீடுங்கிறது என்னென்னா, இப்போ நம்ம ஒரு ரேண்டம் நம்பர்ஸ் வந்து ஜெனரேட் பண்ணுறோன்னு வைங்க. இப்போ இந்த ரேண்டம் நம்பர்ஸ் வந்து ஜெனரேட் பண்ணுற அந்த ரேஞ்சு வந்து மாறிட்டே இருக்கும். இல்லை என்ன சொல்கிறேன்னா, சிம்பிளாக சொல்லணும்னா அந்த ரேண்டம் நம்பர் ஜெனரேஷனை லாக் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். எவ்ரி டைமும் சேம் வேல்யூ வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம லாக் பண்ணுறோம் இல்லையா, அந்த லாக் தான் இந்த சீடு. ஓகே, இந்த சீடுங்கிறது என்ன பண்ணோம்னா, நம்ம டார்ச்சில் பை டார்ச்சில் இருக்கட்டும், இல்லை நம்பை லைப்ரரியில் இருக்கட்டும், இல்லை ஜிம் லைப்ரரியில் இருக்கட்டும், எங்கெல்லாம் நம்ம வந்து இந்த ரேண்டம் நம்ம ஜெனரேஷன் யூஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துலலாம் இந்த சீடை நம்ம யூஸ் பண்ண அப்படின்னு சொல்கிறதுக்காக
நம்ம என்விரான்மெண்ட்லேயும் சேஞ்ச் பண்ணிட்டோம், பை டார்ச்லேயும் சேஞ்ச் பண்ணிட்டோம், நம்பை லைப்ரரிலையும் சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ எப்போல்லாம் நம்ம வந்து ரேண்டம் நம்பர் ஜெனரேட் பண்ணுறோமோ எல்லாத்துக்கும் சேம் நம்பர்ஸ் வர மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே, எவ்ரி டைம். அதுக்காக தான் இந்த சீட் அப்ளை சீட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டேட் டைமென்ஷன், ஆக்ஷன் டைமென்ஷன். ஸோ ஸ்டேட் டைமென்ஷன் வந்து நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸு அப்சர்வேஷன்ஸ்லேருந்து நம்ம இந்த என்விரான்மெண்ட்லேருந்து எடுப்போம். அதுக்கப்புறம் ஆக்ஷன் டைமென்ஷன், என்னென்ன ஆக்ஷன்லாம் எடுக்க முடியும், ஸோ அது வந்து இந்த என்விரான்மெண்ட்லேருந்து அகைன் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் ஆக்ஷனுங்கிறது இந்த ஆக்சிஸ் ஸ்பேஸ்லேருந்து ஹை வேல்யூ எதுக்கு இருக்கோ அதுதான் நம்ம மேக்ஸிமம் ஆக்ஷன் எடுக்கிறோம். ஓகே, இதெல்லாம் பேராமீட்டர்ஸ். நெக்ஸ்ட் பேராமீட்டர் வந்து டிவைஸ். ஸோ இந்த டிவைஸ் பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டார்ச்லேருந்து செலக்ட் பண்ணுறோம். என்னென்னா சிபியு ஆர் ஜிபியு கூட இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம்னா அதால் டிடெக்ட் பண்ண முடியும் கூட டிவைஸ் இருக்குது, அதனால ஜிபியு யூஸ் பண்ணுன்னு சொல்லி. அப்படி இல்லைன்னா சிபியூவை யூஸ் பண்ணிக்கோம். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம ஏஜென்ட் கிரியேட் பண்ணுறோம், TD3 ஏஜென்ட்டு. ஸோ இந்த TD3 ஏஜென்ட்டில் நம்ம இப்போ யூஸ் பண்ண இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்றோம். ஓகே, டிஸ்கவுண்ட்டு, டிவைஸு, மேக்ஸிமம் ஆக்ஷனு, ஸ்டேட் டைமென்ஷன், ஆக்ஷன் டைமென்ஷன், அதுக்கப்புறம் அந்த ரெகுலரேஷன் பேராமீட்டரு. ஓகே, ஸோ இப்போ இந்த ஏஜென்ட்டை வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு மெமரி. ஓகே, ஸோ இந்த மெமரிக்கு நம்ம இந்த ரீப்ளே பஃபர் கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் தான் இந்த மெமரி. ஓகே, ஸோ இந்த எல்லா டேட்டாவும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து ஸ்டோர் ஆக போகுது. அந்த ஆக்ஷனு, ஸ்டேட்டு எல்லாமே, ரிவார்டு இந்த மெமரிங்கிற இந்த ஆப்ஜெக்டில் ஸ்டோர் ஆக போகுது. ஓகே, அதுக்கப்புறம் இது ஜஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சம்மரி ரைட்டர், அதாவது நம்மளுடைய லாக்ஸ்ன்னு சொல்லலாம். இப்போ ரன் பண்ண பொழுது என்னென்ன இன்ஃபர்மேஷன் வருதோ அது எல்லாத்தையும் ஒரு இடத்துல நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். அந்த ஸ்டோர் பண்ணுற அந்த டேட்டாவுடைய அந்த ஃபோல்டர் இல்லைன்னா நம்ம os.make டைரக்டரி பண்ணுறோம். ஓகே, மாடல்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபோல்டரை தான் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். இருந்ததுன்னா இது ஒரு எரர் வரும், அந்த ஃபோல்டர் ஆல்ரெடி இருந்துச்சுன்னா எரர் வரும், ஜஸ்ட் பாஸ் பண்ணிடுறோம். ஸோ ஒன்றும் பண்ண போகிறதில்ல நம்ம. ஓகே, ஸோ இது எல்லாமே இனிஷியல் ஸ்டெப்ஸு, ட்ரெயினருடைய இனிஷியல் ஸ்டெப்ஸு. இப்போ இந்த இடத்துல ட்ரெயின்னு ஒரு ஃபங்க்ஷன் வருது பாருங்க. இந்த ட்ரெயின் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் தான் நம்ம கொடுக்குற நம்பர் ஆஃப் எபிசோட்ஸ்க்கு நம்ம இந்த மாடல் ஏஜென்ட்டை வந்து ட்ரெயின் பண்ண போகுது. ஓகே, ஸோ இதில் வந்து ஒரு ஸ்டேட் எடுத்துக்கிறோம், நம்ம என்விரான்மெண்ட்டை ரீசெட் பண்ணி இனிஷியல் ஸ்டேட் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த இனிஷியல் ஸ்டேட்டில் அதுக்கப்புறம் சம் பேராமீட்டர்ஸு, எபிசோட்ஸ்க்கான ரிவார்டு, டைம் ஸ்டெப்ஸு, நம்பர் ஆஃப் எபிசோட்ஸு, எவாலுவேஷன்ஸ் வந்து நம்ம இனிஷியலாக ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தோம் பாருங்கள். என்ன ஃபங்க்ஷனு? எவாலுவேட் பாலிசி அப்படின்னு. அதாவது நம்ம அந்த ஏஜென்ட்டை எவ்ரி எபிசோட்ஸ்க்கோ இல்லை ஒரு குறிப்பிட்ட எபிசோட்ஸ்க்கோ நம்ம என்ன பண்ணுவோம்னா எவாலுவேட் பண்ணி பார்ப்போம் அதோடைய பெர்ஃபார்மன்ஸு. அதுக்காக அந்த ஃபங்க்ஷன் எவாலுவேட் பாலிசி அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் இனிஷியலாக, ஸ்டார்டிங்கில் கிரியேட் பண்ணோம் இல்லையா அது. ஓகே, அதுக்கப்புறம் எபிசோடுடைய ரிவார்ட்ஸ், எவ்ரி எபிசோட்ஸ்க்கும் என்ன ரிவார்ட்ஸ் வந்தது அப்படின்னு சொல்லி ஸ்டோர் பண்ணி வச்சிடுறோம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம ட்ரேடிங் ஆரம்பிக்கிறோம். நம்பர் ஆஃப் எபிசோட்ஸ்க்கு அதான் டைம் ஸ்டெப்ஸ் அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலில் நம்ம கொடுத்துருப்போம். டைம் ஸ்டெப்ஸ் 1e⁻6 இருக்கா, ரொம்ப ஹியூஜாக இருக்கு. ஓகே, நம்ம குறைச்சிக்கலாம் அப்புறம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு எபிசோட்ஸ்லேயும் ஓகே டிஎஸ் என்னது, ஓகே டைம் ஸ்டெப்ஸ் வந்து என்ன இருக்குது, டிஎஸ் லெஸ் தென் ஸ்டார்ட் டைம் ஸ்டெப்பா, ஸ்டார்ட் டைம் ஸ்டெப். ஓகே 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 புரிஞ்சு. இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஸ்டார்டிங் டைம் ஸ்டெப் வச்சுருக்காங்க. அந்த டைம் ஸ்டெப்போடைய நம்மளுடைய இந்த டைம் ஸ்டெப்பு டிஎஸ் கம்மியாக இருந்தால் ஒரு ரேண்டம் ஆக்ஷன் அதை எடுத்துக்கும். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய அந்த ஆக்ஷன், அந்த நம்ம ஏஜென்ட் சொல்கிற ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க அவங்க. ஸோ அந்த ஏஜென்ட் வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்க போகுது, அதுக்கு வந்து இந்த செலக்ட் ஆக்ஷன் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். செலக்ட் ஆக்ஷன் ஃபங்க்ஷன் நம்ம பார்த்தோமா,
அது பார்க்கல போல. செலக்ட் ஆக்ஷன் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது பாருங்கள். அந்த ஸ்டேட்டுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு ஆக்ஷனை வந்து செலக்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆக்டர் மாடல் கால் பண்ணுறாங்க. அந்த ஆக்டர் மாடல் நம்மளுக்கு என்ன பண்ணும், ஆக்ஷனை தான் கொடுக்கும். ஸோ அந்த ஆக்ஷன்ஸை தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். நம்பர் ஆஃப் ஆக்ஷன்ஸை ரிட்டர்ன் பண்ணுறோம், ப்ரெடிக்ட் பண்ண ஆக்ஷன்ஸு. அந்த ஆக்ஷன்லேருந்து அப்புறம் நம்ம வந்து செலக்ட் பண்ணிப்போம் என்ன ஆக்ஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இந்த இடத்துல. ஸோ அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கு, அது எல்லாமே நம்ம கிளிக் பண்ணுறோம். அதாவது மைனஸ் மேக்ஸிமம் டு ப்ளஸ் மேக்ஸிமம் வரைக்கும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் கிளிக் பண்ண பிறகு இந்த ஆக்ஷன் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், எடுக்க போகிறோம். அந்த ஆக்ஷன் தான் நம்ம எடுக்க போகிறோம். அந்த ஆக்ஷனை எடுத்துட்டு நமக்கு ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேட் கிடைக்கும், அதுக்கான ரிவார்டு கிடைக்கும். அந்த கேம் முடிஞ்சா இல்லையா அப்படிங்கிற வந்து பேராமீட்டரு. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த மெமரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகே, ஸோ மெமரியில் ஸ்டோர் பண்ண பிறகு நம்ம வந்து அதாவது இப்போ எப்பாக்ஸ் சைஸ் பேட்ச் சைஸ் வந்து 100ன்னு வச்சுக்கோங்க. இப்போ 100 டைம்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஸ்டார்டிங் டைம் ஸ்டெப்புக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா ட்ரெயின் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல நம்ம எக்ஸ்பிளிசிட்டியாக அந்த டேட்டாவும் பாஸ் பண்ணல. எல்லாமே எங்கேருந்து எடுக்குதுன்னா இந்த மெமரி அப்படிங்கிற அந்த நம்ம ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, நம்ம கிளாஸ் கிரியேட் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல தான் வந்து எல்லா டேட்டாவும் ஸ்டோர் ஆயிருக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம், ஜஸ்ட்டு அதை வந்து ஆட் பண்ணுறோம், அந்த மெமரியில் ஆட் பண்ணுறோம். ஓகே, மெமரியில் ஆட் பண்ண டேட்டாவை நம்ம ட்ரெயின் ஃபங்க்ஷன் கால் பண்ண உடனே மெமரியில் இருக்கிற டேட்டாவை எடுத்து தான் அது வந்து என்ன பண்ணும், ட்ரெயின் பண்ணும் நம்ம ஏஜென்ட்டை. ஓகே, ஸோ எவ்ரி டைம் நம்ம பண்ண போகிறதில்ல, ஒரு குறிப்பிட்ட தடவை தான் நம்ம அந்த ட்ரைனிங் வந்து கால் பண்ணுவோம். ஸோ அப்போ தான் வந்து அந்த ஏஜென்ட்டே அப்டேட் ஆகும் மெமரியில் இருக்கிற அந்த டேட்டாவை எடுத்து. அது வரைக்கும் நம்ம மெமரியில் எல்லா டேட்டாவும் ஸ்டோர் பண்ணிகிட்டே போவோம். ஓகே, அதுக்கப்புறம் இஃப் டன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதாவது கேம் முடிஞ்சுன்னா அதுக்கப்புறம் வெளியே வந்துடணும் இல்லையா, அதான் எனேபிள் லாகிங்னா. லாகிங் நம்ம எனேபிள் பண்ணியிருந்தா நம்மளுடைய அந்த டேட்டாவை எல்லாத்தையும் ரைட் பண்ணிடும், சம்மரி ரைட்டர் மாதிரி. சம்மரி ரைட்டரில் நம்ம அந்த டேட்டாவை ரைட் பண்ணுது. அதுக்கப்புறம் எபிசோடோடைய ரிவார்ட்ஸ் ஆட் பண்ணுது, ஸ்டேட்டை வந்து ரீசெட் பண்ணிடுது, மறுபடியும் கேம் விளையாட போவோம் நெக்ஸ்ட் டைம். அதாவது தோத்துட்டா, இப்போ ஒரு கேம் விளையாடுறோன்னா அந்த கேம் வந்து நம்ம தோத்துட்டோம்னா மறுபடியும் ஆரம்பிக்கணும் இல்லையா, அதுக்காக தான் இந்த ஸ்டேட் ரீசெட் பண்ணியிருக்கோம். இது எப்போ வரைக்கும் அது முடியாதுன்னா நம்ம நம்பர் ஆஃப் எபிசோட்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கோமோ அந்த எபிசோட்ஸ் வரைக்கும் அது ரன் பண்ணிட்டு தான் முடியும். அது வரைக்கும் நமக்கு கேமில் தோத்தா கூட ரீசெட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ரீசெட் பண்ணி மறுபடியும் அது ரன் பண்ணோம். டன் ஈக்குவல் டு ஃபால்ஸ்ன்னு மாற்றிட்டு மறுபடியும் ரன் பண்ணோம். மறுபடியும் நம்ம வந்து இந்த கேம் விளையாடுவோம், தோத்துட்டோம்னா மறுபடியும் ரீசெட் பண்ணி ஆரம்பிக்கும் ஆரம்பத்துலேருந்து. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எவாலுவேட் பண்ணுறாங்க. அதாவது 1000 டைம்ஸ்க்கு ஒரு தடவை அவங்க வந்து எவாலுவேட் பண்ணுறாங்க நம்மளுடைய இந்த மாடலை, சரி ஏஜென்ட்டை. ஓகே, அவ்வளோதான். அதுக்கப்புறம் எவாலுவேட் பண்ண பிறகு எபிசோடோடைய ரிவார்ட்ஸு இவாலுவேஷன்ஸ் எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதெல்லாமே ட்ரைனிங் ப்ராசஸில் வந்துடும். ஜஸ்ட்டு நம்ம ட்ரெயினருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணால் போதும். இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலு கொடுத்துட்டு எனேபிள் லாகிங்காக இல்லையா அப்படின்னு கொடுத்தாலே போதும், நமக்கு வந்து அதை ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் என்ன கிளாஸ் இருக்குன்னா டெஸ்டர்னு கிளாஸ் இருக்குது. டெஸ்டர் வந்து ஜஸ்ட்டு நம்ம அந்த மாடலை டெஸ்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற கிளாஸ் தான். அதில் எவாலுவேட் பாலிசி தான் நமக்கு யூஸ் பண்ணுறோம். எவாலுவேட் பாலிசி தான் நமக்கு டெஸ்டிங்க்கு யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன். ஸோ இதில் நம்ம மாடலை லோட் பண்ணி எவாலுவேட் பாலிசின்னு கொடுத்த உடனே அந்த எபிசோட்ஸ்க்கு அந்த ஏஜென்ட்டே எவாலுவேட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுதான் இந்த டெஸ்ட் அப்படிங்கிற அந்த கிளாஸு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஜிபியூக்கு மாற்றிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஐ திங்க் முதல்ல கூகுளில் ட்ரைவோட கனெக்ட் பண்ணிக்கலாம்.
மவுண்ட் ஆயிடுச்சு. ஓகே. ஓகே, இப்போ வந்து ட்ரைனிங் ஆரம்பிக்கும். என்ன இது? ஓகே, இதுதான் எனக்கும் வந்தது. இந்த பிரச்சனை தான் வந்தது. அதனால தான் வந்து என்ன பண்ணேன்னா, ஓகே என்விரான்மெண்ட் மாறுது போல். அதனால் இந்த பாக்ஸ் 2D வந்து இன்ஸ்டால் பண்ணேன் நான். அதுக்கப்புறம் இது ரன் ஆகும். இப்போ ரன் ஆகும் பாருங்க. என்ன வரல மறுபடியும். பைபெடல் வாக்கர் இல்லையா? ரீஸ்டார்ட் பண்ணிப்போம். ஓகே, இப்போ ரன் ஆகுது. அதான் லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா ரன் டைம் ரீஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த எஃபெக்ட் வரும். ஓகே, இப்போ வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்கள் ட்ரைனிங் பண்ணிவிட்டு கூட பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அதுலேயே ஆல்ரெடி ப்ரீ ட்ரெயின்டு மாடல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இந்த கோர்ஸில்? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நேற்று வந்து அந்த A3Cல வந்து A3Cல டவுட் இருக்கா? நான் லாஸ்ட்டில் தான் ஜாயின் பண்ணேன் வித் கனெக்டிவிட்டி இஷ்யூ. ஓகே ஓகே. அப்புறம் இது வந்து அந்த லைப்ரரி ஜிம்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரி வருது நம்பர் 8ல். அந்த இடத்துல வந்து நின்றுது. நம்ம இதில் ரன் பண்ணோம்னா நம்ம ஸ்பைடர் ஜிம் வந்து இருக்காது, அது ஸ்பைடர்லேயே இருக்காது. நம்ம என்ன பண்ணணும்னா இன்ஸ்டால் பண்ணணும். அது வந்து ஒரு பிப் இன்ஸ்டால் பார்ட்டி அனகோண்டால போட்டால் போதும். ஆமாம் ஆமாம், அதாவது இல்லை அனகோண்டா ப்ராம்ப்ட்ல போய் இன்ஸ்டால் பண்ணுமா இல்லை எந்த இடத்துல இன்ஸ்டால்? ஆமாம்மா, அனகோண்டா ப்ராம்ப்டில் தான். உங்களுக்கு விண்டோஸ் தானே? அனகோண்டா ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணாலே. ஓகே ஓகே. அது ஓப்பன் பண்ணி பிப் இன்ஸ்டால் ஜிம்மு அட்டாரின்னு கொடுங்க. அந்த ப்ராக்கெட்டில் போடணுமா? ஓகே ஓகே. ஆமாம், அட்டாரின்னு கொடுங்க. சரி, கொடுத்து நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா அது இன்ஸ்டால் ஆயிரும். ஓகே. அதுக்கப்புறம் அது கேட்காதுல ரன் ஆகும்? கேட்காது கேட்காது கேட்காது. ஓகே ஓகே. இப்போ ஜஸ்ட் நீங்கள் அந்த லிங்க் கொடுத்தீங்க நேற்று, அருண் ஜோசப் ஷேர் பண்ணார் அந்த லிங்க். அப்புறம் லேட்டாக வந்ததுனால ஜாயின் பண்ணேன். அப்புறம் அந்த இதில் போட்டு பார்த்தேன், அதில் வந்து 8th லைனில் நின்றுச்சு, டிடெக்ட் பண்ணல. அதான் நான் இப்போ தப்பு பண்ணியிருக்கேன், எனக்கு தெரியல, மிஸ் பண்ணியிருக்கேன், தான் அதை ஷேர். அதான் இது வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி லைப்ரரி, அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, இருக்காது அந்த இந்த மாதிரி சின்டாக்ஸ் கொடுக்கணும். நீங்கள் இப்போ கொடுத்துருக்க மாதிரி சின்டாக்ஸ் கொடுக்கணும். வெறும் பிப் இன்ஸ்டால் அந்த ஜிம் அட்டாரி கொடுத்தா அட்டாரி. ஆமாம். ஓகே ஓகே ஓகே. அது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கணும் இப்போ போகுது. எடுத்துக்கும். ஓகே. இதில் கூட இருக்காது இனிஷியலாக, நம்ம வந்து இந்த மாதிரி கொடுக்கணும். இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது அந்த பிப் இன்ஸ்டாலுக்கு பிப்புக்கு முன்னாடி
எக்ஸ்க்ளமேட்டரி கொடுக்கணும். இது கொலாபரேட்டிவ்ல இருக்கிறதுனால அந்த மாதிரி கொடுக்கணும். ஆமா, syntax கொலாபரேட்டிவ்ல இல்லைங்களா? இருக்கிறதுனால அந்த மாதிரி கொடுக்கணும். ஆமா ஆமா. ஓகே ஓகே. சிம்பிளா ஜஸ்ட் எக்ஸ்க்ளமேட்டரி மட்டும் போடணும், அவ்வளவுதான். ஓகே ஓகே. இப்போ இது இப்போ இன்னைக்கு இந்த நம்ம அந்த டபுள் இது இப்போ ரன் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா, ப்ரெசன்டேஷன், இதோட அவுட்புட் வந்து எப்படி பார்க்குறதுன்னா, எதுடைய அவுட்புட்டு? இப்போ இது ரன் பண்ணுறோம், இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு இல்லையா? ஆமாம்மா. இது வந்து இப்போ அந்த பைபெடல் வாக்கர் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாம்மா. இது வந்து எப்படி நம்ம என்ன வாட் இஸ் த அவுட்கம்? இந்த இப்போ ரன் பண்ணிட்டு இருக்கோம், அந்த எபாக்ஸ் இப்போ இது ட்ரைனிங் முடிஞ்ச பிறகு நமக்கு என்ன ஆகும்னா, இந்த மாடல் வந்து சேவ் ஆகிடும் இந்த இடத்துல. அதாவது நம்ம டிரைவில் வந்து ஸ்டோர் ஆகிடும். அந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஓகே. நம்மளுடைய அந்த பேத்தை மட்டும் மாற்றணும். நீங்கள் மாற்றின பிறகு அது என்ன பண்ணணும்னா, அந்த இடத்துல மாடல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கொடுத்த பேத் பார்த்தீங்கன்னா ட்வின் டிலே டிடிபிஜி மாஸ்டரா, அந்த ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா இது ரன் ஆன பிறகு நமக்கு ஒரு மாடல்ஸ் இப்போயே கிரியேட் ஆகிடுச்சு. அதான் ஆக்சுவலாக 1000 டைம்ஸ்க்கு ஒரு தடவை அதை ரன் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். 1000 டைம்ஸ்க்கு ஒரு தடவை அது சேவ் பண்ணிகிட்டே வரும். ஸோ மாடல்ஸ்ன்னு கிரியேட் ஆயிருக்கா, இதுக்குள்ளார தான் வந்து நம்ம இந்த ட்ரெயின் பண்ண மாடல் இருக்கும், பைபெடல் வாக்கரோடது. ஓகே. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ டெஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள், இருக்கா? இதுக்கு வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். எப்படின்னா, வெயிட் பண்ணுங்க, எப்படின்னா டெஸ்டர்னு வச்சுக்கோங்க. டெஸ்டர் ஈக்குவல் டு டெஸ்டர் அப்படின்னு இந்த கிளாஸ் கிரியேட் பண்ணிவிட்டு, இதில் வந்து இந்த கான்ஃபிகரேஷன் அந்த ஃபைலுடைய பேத்து, அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பைபெடல் வாக்கருடைய கான்ஃபிகரேஷன் ஃபைல் பேத் வந்து இதை அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல கொடுத்துருங்க. டெஸ்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன கொடுக்கணும்னா, அந்த மாடலுடைய பேத் கொடுக்கணும். மாடல் வந்து இப்போ நம்மளுடைய கேஸில் வந்து எங்கள் இந்த மாடல்ஸ் அப்படிங்கிற அந்த ஃபோல்டரில் ஸ்டோர் ஆகுது இல்லையா? மாடல்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டரில் அதுக்குள்ளார இன்னொரு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணோம், பைபெடல் வாக்கர் அப்படின்னு சொல்லி. அதுக்குள்ளார ரன் பண்ணுற இன்ஸ்டன்ஸ் வந்து அந்த ஃபோல்டர் கிரியேட் பண்ணுது உள்ள. ஆமாம், அது வந்து நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணணும். இந்த பேத் வேணும்னா இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். மாடல்ஸ் அப்படிங்கிற இந்த இடத்துல வேறு ஏதாவது ஃபோல்டர் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே. இது வந்து பை டிஃபால்ட்டாக இது மாதிரி மாடல்ஸ்னு அது கிரியேட் பண்ணுதா? இல்லைடா, நான் இது போட்டது. ஓகே. இது வந்து மாற்றினேன் நான். ஆக்சுவலாக நம்ம என்னுடைய பேத் வந்து வேறு மாதிரி வரும் இல்லையா, மாற்றினேன் நான். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் ஃபைலுக்கு இருக்கு பாருங்கள். மாடல் ஃபைல் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிற அந்த பேத்து நம்ம கொடுக்கணும். மாடல் அண்டர்ஸ்கோர் ஃபைல் ஈக்குவல் டு அந்த பேத்து. அவ்வளோதான். ஸோ இது கொடுத்தோன்னா நமக்கு என்ன ஆகும்னா, டெஸ்டர் அப்படிங்கிற அந்த கிளாஸ் கிரியேட் ஆகும். டெஸ்டர் கிளாஸுடைய ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆன பிறகு நம்ம என்ன பண்ணோம்னா, டெஸ்டிங்கை ஆரம்பிக்கணும். ஸோ இந்த இடத்துல டெஸ்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்க பாருங்கள். இந்த டெஸ்ட் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். கால் பண்ண உடனே நம்மளுக்கு ஒரு விண்டோ மாதிரி வந்து அதில் ஷோ பண்ணும். அது அந்த கேம் விளாட்ற மாதிரி காட்டும். இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலாம், கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அந்த ஸ்டேட் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு இமேஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இமேஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு அதை நீங்கள் ஜிஃபாக மாற்றிக்கலாம். அதுக்கு இன்னும் கொஞ்சம் கோடு எழுத வேண்டியதாக இருக்கும். என்ன பண்ணணும்னா, அது ஆக்சுவலாக சிம்பிளாக நான் சொல்கிறேன் எப்படி பண்ணலான்ட்டு. இது வந்து ஜஸ்ட் நமக்கு ரெண்டர் தான் பண்ணணும். ரெண்டர் பண்ணணும் மீன்ஸ் நமக்கு ஒரு விண்டோ கிரியேட் பண்ணி அந்த விண்டோவில் இந்த கேம் வந்து விளையாடுற மாதிரி காட்டும், அவ்வளோதான். அதெல்லாம் ஸ்டோர் பண்ணாது அந்த இமேஜஸ் எல்லாம். அந்த இமேஜஸ் ஸ்டோர் பண்ணுறீங்க, இப்போ ரன் பண்ண இன்ஸ்டன்ஸ்க்கு மட்டும் அதை காட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த விண்டோ க்ளோஸ் ஆயிருமா? க்ளோஸ் ஆயிரும், அவ்வளோதான். அதை வந்து நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ஸ்டேட் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டேட்டுங்கிறது இப்போ ஒரு இமேஜ். ஓகே. இந்த இமேஜை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சேவ் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு நம்பை ஆரேவாக இருக்கும். ஓகேங்களா. இப்போ இதை ஆரேலேருந்து நம்ம இமேஜாக மாற்றுறதுக்கு சிம்பிளாக நம்ம ஒரு லைப்ரரி ஃப்ரம் PIL இம்போர்ட் இமேஜ். ஓகே. இப்போ இந்த லைப்ரரியை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அது IMGன்னு வச்சுப்போம். இமேஜ் டாட் ஃப்ரம் அண்டர்ஸ்கோர் அரே, ஃப்ரம் அரேயில் இருக்கும். ஃப்ரம் அரேயில் நீங்கள் அந்த ஸ்டேட்டை கொடுத்துடணும். இப்போ இது வந்து ஒரு பில்லோ இமேஜாக மாறிடும். இந்த பில்லோ இமேஜ் IMG டாட் சேவ்
எந்த இடத்துல சேவ் பண்ணணுமோ அந்த இடத்துல நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். அந்த ஃபைல் நேம் ஃபார் எக்ஸாம்பிள் sample.jpgன்னு கொடுத்துருந்தோன்னா அந்த ஃபைலில் அது ஸ்டோர் ஆகிடும். அந்த ஸ்டேட் அந்த ஒரே பர்టిక్యులர் ஒரு இது வாக்கிங் மட்டும் தான். இன்ஸ்டன்ஸ் ஒரு ஃப்ரேம் மட்டும் அங்க ஆமாம், போய் ஒரு ஸ்லைடு ஸ்டோர் மட்டும் ஆகும். சேவ் ஆகும். அந்த மாதிரி மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அது ஜிப் ஃபைலாக மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ ஜிப் மல்டிபிள் ஃபைலாக டைம்ஸ் நம்ம மாற்றுறது இங்கே ஆக்சுவலாக நான் சாரி ஆ இங்கே ஆ சொல்லுங்கள். மல்டிபிள் டைம்ஸ் இங்கே நம்ம ஸ்டோர் பண்ணணும்னா இதை வந்து லூப் பண்ணணும்ல நம்ம அந்த இமேஜ் ஆமாம், லூப் பண்ணணும். அதாவது ஒரு டிஃப்ரெண்ட் பேராமீட்டர் நம்ம யூஸ் பண்ணணும். i = 0 அப்படின்னு போட்டு இதில் வந்து i வேல்யூ நம்ம கொடுப்போம். i வேல்யூ எவ்ரி டைம் நம்ம என்ன பண்ணிடணும்னா அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். += 1 மாதிரி. அப்போ என்ன ஆகும்னா sample0.jpg டிஃப்ரெண்ட் ஃபைல்ஸ் ஸ்டோர் ஆகும். நீங்கள் ஒரே நேமில் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஓவர் ரைட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஆமாம் அந்த மாதிரி பண்ணணும். ஓவர் ரைட் ஆகிடும். அப்போ பழசு அழிஞ்சிரும். ஆமாம். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு வேரியபிள் மாதிரி யூஸ் பண்ணி 0, 1, 2, 3 அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம். எல்லாமே இந்த ஸ்டேட்டை வந்து ஸ்டோர் பண்ணுறது. இந்த இடத்துல பாருங்கள், இதில் அவங்க வந்து ரெண்டர் தான் பண்ணியிருப்பாங்க. evaluate env.render தான் பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம வந்து இமேஜாக மாற்றி அதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. ஆக்சுவலாக இது லேட் ஆகும்னு நினைக்கிறேன், நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். இப்போ இந்த மாடல்ஸ்லாம் இருக்கும். ஓகே நம்ம சேவ் பண்ணிட்டோம். ஓகே, பைபெடல் வாக்கர் அப்படிங்கிற அந்த ஃபோல்டருக்குள்ளார ஓகே கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து tester.test எபிசோட்ஸ் வந்து ஒரு 100 எபிசோட்ஸ் கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, cannot connect to none. ஓகே, இந்த நம்ம கொலாபரேட்டிவில் பண்ண முடியாது. ஓகே, ஸ்க்ரீன் வந்து அது கிரியேட் பண்ண முடியாது. ஓகே, நமக்கு ஸ்க்ரீன் இருக்காது இல்லையா, யோசிக்கல நம்ம பாருங்கள். ஏன்னா கொலாபரேட்டிவில் வந்து நம்ம விசுவலைஸ் பண்ண முடியாது. இது வந்து ஒரு ஸ்க்ரீன் மாதிரி கிரியேட் பண்ணுவோம். அது வந்து இந்த இடத்துல பண்ண முடியாது, லோக்கலில் தான் பண்ண முடியும். அந்த பிரச்சனை தான், இது வேறு எதுவும் இல்லை, ஸ்க்ரீன் ப்ராப்ளம் தான். லோக்கல் மிஷின் இல்லாதனால அது நம்ம பண்ண முடியாது. ஆமாம். இது ஜஸ்ட்டு ரன் டைமில் தானே பண்ணுதா. ஆனால் மாடல்ஸ் எல்லாம் ஸ்டோர் ஆகிருக்கும். நீங்கள் வேணா இதெல்லாம் டவுன்லோட் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து நீங்கள் நம்ம லோக்கல்லே கூட ரன் பண்ணி பார்த்துக்கலாம், டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கிரியேட் ஆன மாடல்ஸை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆமாம். ஸ்டோர் ஆகிடுச்சு பாருங்கள் மாடல்ஸு. அது ஜஸ்ட் நம்ம டவுன்லோட் பண்ணிட்டா போதும். ஆமாம், வருது. மாடல்ஸ் கீழே ஸ்டோர் ஆகுது. ஆமாம். தேங்க்யூ. ஓகே, வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இந்த கோட்ஸில்? ஓகே, நம்ம எண்ட் பண்ணிக்கலாமா? வேறு யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நிறைய பேர் பண்ணியிருக்காங்க டார்ச்சில், ஆனால் இது கொஞ்சம் ஈஸியாக தெரிஞ்சுது. இப்போ டார்ச் நம்ம லோக்கலில் வைக்கிறதுனால இது நம்ம லோக்கலில் ரன் பண்ண முடியாது. நம்ம லோக்கலில் ரன் பண்ணி பார்க்கணும்னா டார்ச் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் தான் பண்ண முடியும் இல்லைங்களா? ஆமாம். அது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்ததுன்னா, நேற்று ட்ரை பண்ணேன்,
அது இன்ஸ்டால் பண்ணால் டார்ச் நீங்கள் கொடுத்தா போதும். பிக் இன்ஸ்டால் டார்ச்னு கொடுத்தா போதும். அதனால் அது வந்து இன்ஸ்டால் ஆகும். பாருங்கள், நியர்லி 700 MB அது. 700 MB அது. 780 MB வருது. ஆமாம். ஓகே, ஸோ நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ். ஓகே, தேங்க்யூ. ஸோ we are bigdatahands-on.com. எங்களுடைய வெப்சைட் வந்து bigdatahands-on.com. ஸோ எங்களுடைய அந்த பழைய வீடியோஸ், அதாவது இது வந்து 48வது செஷனு. இன்னும் 2 இருக்குது. சார்சாங்க. ஸோ நாளைக்கு நான் பார்க்க போகிறது சார்சா தான் நினைக்கிறேன். சார்சாங்கிறது ஒரு வைரஸோட நேம் இல்லை, அது வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்கோடைய அல்காரிதம். ஸ்டேட் ஆக்ஷன், ரிவார்ட் ஸ்டேட் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அது வந்து நம்ம நாளைக்கு பார்ப்போம். அதுக்கப்புறம் அரிமான்னு ஒன்று இருக்குது, அது லாஸ்ட் ஒன்று. இது அரிமாங்கிறது ஒரு டைம் சீரீஸ் அனாலிசிஸ் பண்ணுற மாதிரி அது ஒரு அல்காரிதம் போட்டிருக்கேன். ஸோ எங்களுடைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோஸ், அதாவது 48க்கு முன்னாடி 47 வரைக்கும் அது எல்லா வீடியோஸும் பார்த்தீங்கன்னா மீட்டப் அப்லோட்ஸில் நம்ம போட்டிருப்பாங்க. மீட்டப் அப்லோட்ஸில் போனீங்கன்னா பார்க்கலாம். சில நேரம் வராது, ஏன் வரல அது? ஒவ்வொரு டைம்ல லோடாக இருக்குது, டைம் நிறைய எடுத்துக்குது. ஆமாம், சில டைம் இந்த மாதிரி ஆகும். நானும் இதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். சில டைம் சீக்கிரமாக வந்துருச்சு. அந்த 47th இது மட்டும் நம்ம 46 மட்டும் எடுக்கணும். ஆக்சுவலாக இன்னொரு தடவை இன்னைக்கு எடுத்துருவேன். அது இன்னைக்கு எடுத்து அதை அப்லோட் பண்ணணும். அதை அப்லோட் பண்ணியிருப்பாருன்னு தெரில, அது மட்டும் பண்ணியிருக்க மாட்டோம் 46. ஏன்னா அது சம் ரீசன் அது இருக்குது. அந்த நேரத்தில் வந்து ரெக்கார்டிங் பண்ண முடியல, அதனால் அப்லோட் பண்ணியிருக்காரு போல். 44 வரைக்கும் பண்ணிட்டார். 44 வரைக்கும் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு 3-4 வீடியோஸ் வந்து அப்படியே போட வேண்டியது இருக்குது. ஸோ இதெல்லாம் எங்களுடைய ப்ரீவியஸ் அந்த வீடியோஸ், இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம நாளைக்கு சந்திக்கலாம். தேங்க்யூ.